ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க போறா. அந்த பையனோட அங்கிளை பார்க்க போகும்போது 4 வருஷத்துக்கு முன்னாடி அவன் கூட தான் இவ ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருந்திருக்கா. அது தெரிஞ்சதுக்கு அப்புறமா இவங்களுக்குள்ள என்ன நடக்குது? அப்ப நம்ம ஹீரோவே வந்துட்டு இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சானா இல்ல கல்யாணத்தை தடுத்தானா அப்படின்றதுதான் ஸ்டோரி. சோ எப்பயும் சொல்றதா இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்லயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, இல்ல அதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன் இல்லையா? ஹை பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டு போங்க. உங்க புண்ணியத்துல இன்னும் ஒரு 4-5 பேருக்கு என்னோட வீடியோ சஜஷன் ஆகும். இப்போ நம்ம மூவிக்குள்ள போலாம். ஸோ ஸ்டார்டிங் சீன்லயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் வந்து பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. இவளோட பேர் வந்து சூட்டாங். இவ வந்து வண்டி ஓட்டிக்கிட்டு போறா. ஆனா சரியாவே தெரியல ஃப்ரண்ட்ல என்ன வண்டி போகுதுன்றது. ஆனாலுமே என்ன பண்றான்னா கொஞ்சம் ஃபாஸ்டா எடுத்துட்டு போய் ஒரு வண்டியில நல்லாவே முட்டிடுறா. இப்பதான் நமக்கு நம்ம ஹீரோவையும் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவனோட பேரு வந்து ஃபோ. இவன் வந்து கார்ல இருந்து இறங்கி வரான். அந்த கார்ல வந்து இவன் தான் இருந்திருக்கான். அவனை பார்த்த உடனே ஹீரோயின் பதற ஆரம்பிச்சிடுறா. ஐயோ, இவனா? 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இவன் கூட தானே இருந்தோம். அப்பனா கண்டிப்பா இவன் நம்மளை பார்த்தா இப்ப சும்மாவே விட மாட்டான், கண்டிப்பா கண்டுபிடிச்சு நம்மளை வச்சு செஞ்சிட போறான் அப்படின்னு சொல்லிட்டு இவ பதறிட்டு இருக்கா. 4 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினோட லைஃப்லயும் ஹீரோவோட லைஃப்லயும் என்ன நடந்தது, இவங்களுக்குள்ள என்ன ஆச்சுன்றதை காட்டுறாங்க. அப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா, சடனா ஹீரோயினோட அப்பாவோட பிசினஸ் ஃபுல்லா லாஸ் ஆயிருக்கு. ஆனாலும் எதை பத்தியும் கவலைப்படாத ஹீரோயினோட அப்பாவும் அம்மாவும் இவளை இங்கேயே தனியா விட்டுட்டு கடங்காரங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல விட்டுட்டு இவளோட தங்கச்சை மட்டும் கூட்டிக்கிட்டு ஃபாரினுக்கு ஓடி போயிடுறாங்க. நான் இப்ப என்னதான் பண்றது, நீங்க இப்படி பண்ணிட்டு போயிட்டீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு கடைசியா அவங்க சொன்ன வார்த்தை ஃபூ கிட்ட ஹெல்ப்புக்கு போ, கண்டிப்பா அவன் தான் வந்து நிறைய காசு வச்சிருக்கான், அவன் கண்டிப்பா ஹெல்ப்பும் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட தான் அனுப்பியிருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினை பார்த்தோன்னே என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு உங்களோட ஹெல்ப் வேணும், கண்டிப்பா நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன் அப்படின்னு சொல்றா. என்ன சொன்னாலும் செய்வியா? ஓகே, என்ன யாருன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்கறான். தெரியும், நீங்க தான் மிஸ்டர் ஃபூ, அது மட்டும் இல்லாம இந்த சிட்டிலேயே பெரிய பணக்காரரு அப்படின்னு சொல்றா. ஓ, அப்போ உனக்கு எல்லாம் தெரியும் அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நான் சொல்ற எல்லாத்தையும் நீ பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்றான். ஐயோ, இவன் கண்டுபிடிச்சான்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு பதறிக்கிட்டே கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு குனிஞ்சபடியே பேசுறா. சாரி சார், நான் தான் தெரியாம வந்து இடிச்சுட்டேன், மழையில வந்து ஒழுங்கா ஓட்டாம விட்டுட்டேன் அப்படி இப்படின்னு சொல்றா. சரி ஓகே, உங்களோட நம்பரை கொடுங்க, என்னோட மேனேஜர் கான்டாக்ட் பண்ணுவாரு, என்னோட காருக்கு என்ன செலவாகுதோ அதை நீங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். அப்பாடா, நல்ல வேலை இவனுக்கு நம்மள தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே நம்பரை கொடுத்துட்றா. கார்ல அப்பாடான்னு உட்கார்ந்த உடனேயே வந்து இவளோட ஃபியான்சி கால் பண்றான். அவனோட பேரு வந்து டேனியல். அவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இதை பாரு, எங்க மாமா ஊர்ல இருந்து வந்திருக்காரு, உடனே நீ அவரை வந்து பார்த்தாகணும் அப்படின்னு சொல்றான். இவ மனசுக்குள்ள உனக்கு முன்னாடியே உன் மாமங்காரனை நான் பார்த்துட்டேன்டா அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறா. சரி சரி ஓகே, நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறா. போனை கட் பண்ணிட்டு ஹீரோயின் என்ன யோசிக்கிறா அப்படின்னு பார்த்தா, டேனியலை பொறுத்த வரைக்கும் அவங்க மாமா தான் அவனுக்கு எல்லாமே. ஏன்னா அவனுக்கு அவங்க அப்பா கிடையாது. பட் ஆனால் ஒரே ஒரு விஷயம், இப்போதைக்கு நமக்கு பிரச்சனை கிடையாது, ஹீரோ நம்மளை மறந்துட்டான். ஸோ நாளைக்கு நம்ம கண்டிப்பாக நேரில் போய் பார்த்தோன்னா அவனுக்கு நம்மளை ஞாபகம் வராது அப்படின்னு சொல்லி இவ கொஞ்சம் சந்தோஷமா இருக்கா. மறுநாள் நைட்டு டின்னருக்காக கூட்டிகிட்டு போகிறான் டேனியல். அங்கே போன உடனே அவங்க அம்மாவும் அவங்க மாமங்காரனும் அதாவது ஹீரோவும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் வாயை திறக்கல. வாயை திறந்தா எங்க இவன் பேசும்போது கண்டுபிடிச்சிருவானுன்ற ஒரு பயத்திலேயே அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கா. அங்க டேனியலோட அம்மா, இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, எனக்கும் பிடிச்சிருந்தது, அதனால தான் உடனே ஓகே சொல்லிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ உடனே ஹீரோ, நமக்கு நல்லாவே ஒருத்தர் தெரியுமே அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் செம்ம ஷாக் ஆயிடுறா. இன்னது உங்களுக்கு 2 பேருக்கும் ஒருத்தர் தெரியுமா அப்படின்னு சொல்லி டேனியலும் ஷாக் ஆகுறான். ஆனா ஹீரோயின் என்ன பண்றானா, அதெல்லாம் இல்ல, எனக்கு இவர் யாருன்னே தெரியாது, அவர் என்ன வேற யாருன்னு நினைச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ மொபைல் எடுத்து ஹீரோயினோட நம்பரை டயல் பண்றான். உடனே ரிங் ஆகுது. அதை பார்த்த உடனே டேனியல் வந்து அப்படியே ஷாக்கா பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நேற்று நைட்டு நீ தானே வந்துட்டு என் காரை இடிச்ச அப்படின்னு ஹீரோ சொன்னதுக்கு அப்புறம் தான் உடனே, ஐயோ ஆமா அங்கிள், சாரி, நான் தெரியாம இடிச்சிட்டேன், நேற்று ரொம்ப மழையா இருந்தது அப்படின்னு சொல்லி
அப்பாடா இதைதான் அவன் மீன் பண்றான் போல அப்படின்னு நினைச்சுக்கிறா. அதே நேரத்துக்கு மாமியார் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுறாங்க. என்னம்மா நீ இப்படி பண்ற, ஒழுங்கா நீ அங்கிள் கிட்ட வந்து சாரி சொல்லு, அவர் தான் வந்து நம்ம வீட்டுக்கு எல்லாமே, அவர் தான் ரொம்ப முக்கியம் நம்ம குடும்பத்துல அப்படி இப்படின்னு சொல்லும் போது ஓகே ஓகே நான் கண்டிப்பா அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோ பக்கத்துல வைனை எடுத்துட்டு போயிட்டு அங்கிள் ஐ எம் வெரி சாரி அப்படின்னு கிட்ட போறாளா, அவன் திரும்புறான். இவ வேற அங்கிள் அங்கிள்னு டார்ச்சர் பண்றாளுன்னு. அப்ப பயத்துல நவந்தவ பூரா வைனி அவன் மேல கொட்டிக்கிறா. ஐயோ போச்சு போச்சு, இவ வேற எல்லாத்தையும் சொதப்பிக்கிட்டே இருக்கிறா அப்படின்னு சொல்லி இவனுக்கு பயங்கர டென்ஷன். எங்க இவன் நோ சொல்லிடுவானோன்னு. சாரி நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு கிளீன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு அங்க இருந்து போறா. ஐயோ இவனை எப்படி ஒத்துக்க வைக்கிறது, இவன் ஒத்துக்கினாதான் கல்யாணம் நடக்கும், இந்த கல்யாணம் கண்டிப்பா நடந்தே ஆகணுமே அப்படின்னு சொல்லி டென்ஷனா ரெஸ்ட் ரூம்ல இருந்து வரவ வழியிலேயே ஹீரோவை பாக்குறா. இவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் போல. அப்படியே கண்டுக்காத மாதிரி அங்கிருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அங்கிருந்து கிராஸ் பண்றாளா. அப்பதான் டப்புன்னு ஹீரோ வந்து கையை பிடிக்கிறான். இவளுக்கு பயம் ஆயிடுது. எதுக்குமா இவ்வளவு பதட்டம் ஆகுற அப்படின்னும் போது அங்கிள் கையை விட்டுட்டு பேசுங்க, யாருன்னா பார்த்தா தப்பா நினைச்சுப்பாங்க அப்படின்னு சொல்றா. என்ன சொன்ன, பார்த்துக்கிட்டே இருக்கேன், மறுபடியும் அங்கிள் அங்கிள் நீ எத்தனை வாட்டி இன்னைக்கு பூரா என்ன அங்கிள்னு நீ சொன்ன, உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா ஏன் கிட்டே இந்த மாதிரி எல்லாம் பேசுவ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகுறான். உடனே நீங்க என்னோட அங்கிள் தானே, அவனுக்கு அங்கிள்னா எனக்கும் நீங்க அங்கிள் தான், வேற எப்படி கூப்பிட முடியும் அப்படின்னு கேக்குறா. இந்த நடிப்பை இன்னும் எவ்வளவு நேரம் கண்டினியூ பண்ணலான்னு இருக்க, எதுக்காக இந்த அளவுக்கு நீ இன்னும் நடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவளுக்கு புரிஞ்சிடுது. ஐயோ இவனுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு, ஞாபகம் இல்லாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான் போல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. எல்லாத்தையும் ஒத்துப்பேன், நீ வந்து இப்ப வரைக்கும் எதுவுமே நடக்காத மாதிரியும் என்ன யாருன்னே தெரியாத மாதிரியும் நடிச்சுக்கிட்டு இருக்க பத்தியா, அது என்னால ஏத்துக்கவே முடியாது. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, உனக்கும் அவனுக்கும் கல்யாணம் நடக்க கூடாது, அவனை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பிரேக்கப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். நீங்க என்ன நினைச்சாலும் சரி, என்ன ட்ரை பண்ணாலும் சரி, அது மட்டும் நடக்கவே நடக்காது அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அவன் பாட்டு அங்க இருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா டேனியலோட அம்மாவுமே அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க போல. என்ன ஆச்சு அப்படின்னும் போது எங்க அங்கிள் உன் மேல கோவமா இருக்காருன்னு நினைக்கிறேன், அவர் ஃபர்ஸ்ட் கிளம்பி போயிட்டாரு, அதனால எங்க அம்மாவை கோவிச்சிட்டு போயிட்டாங்க, எப்படியாவது நீ அவர்கிட்ட சாரி கேட்டு எல்லாத்தையும் புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்றான். நீ கவலைப்படாத, அதை என்கிட்ட விட்டுடு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. மறுநாள் ஹீரோவை பாக்கிறதுக்காக ஹீரோ இருக்க கிளப்புக்கு போறா. அங்க பார்த்தா கிளப்ல இருக்கவன் ஹீரோயினை உள்ள விட மாட்டான் அவனோட ரூம்க்கு. என்ன தேடி அவனை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட் போட்டு இருந்தா பாருங்க, அதை கழட்டி அந்த ஆள் மேல கடைசிட்டு கிளப்புக்குள்ள போறா. என்னவா இருந்தாலும் சரி, இவங்க குடும்பத்துக்கு வர போற மருமக வந்துட்டு இந்த மாதிரி கிளப்ல டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தா கண்டிப்பா அதை பார்த்துக்கிட்டு எவனும் சும்மா இருக்க மாட்டான், ஆட்டோமேட்டிக்கா அவனே என்ன தேடி வருவான் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறா. அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு குடிகாரன் இருக்கிறான். அவன் வந்து என்ன பண்றான்னா, வா டார்லிங் நான் உனக்கு சரக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். இவ வேற பிடிச்ச ஒரு தள்ளுறான். அவன் கையில இருக்க பாட்டிலையும் உடச்சு விட்டுறான். அவன் செம காண்டாயிடுறான். அதுக்கு உடனே இவ என்ன சொல்றான்னா, நான் யாருன்னு தெரியுமா, நான் ஃபூவோட ஆளு அப்படின்னு சொல்றா. எவனா இருந்தா எனக்கு என்ன, அவனை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை, இப்போதைக்கு நீ என் கூட வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்றான். உடனே பவுன்சர்ஸ் எல்லாம் வந்து இவனை பிடிச்சிக்கிறாங்க. மேடம் சார் உங்களை கூப்பிடுறாரு, விஐபி ரூம்ல இருக்க, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை முதல்ல பண்ணிருக்கலாம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கா. நேரம் அங்க போய் பார்த்தா ஹீரோ உட்காந்துட்டு இருக்கான். உடனே அவன் என்ன சொல்றான்னா, நானும் டேனியலும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம், நான் அவன் இல்லைன்னா செத்து போயிடுவேன், அவன் நான் இல்லைன்னா செத்து போயிடுவான், நீங்க வந்து தயவு செஞ்சு எங்களோட கல்யாணத்துக்கு ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்றா. நமக்குள்ள இந்த அளவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு, அப்பவும் நீ கொஞ்சமும் கூச்சமே படாம கல்யாணத்துக்கு ஒத்துக்கோங்கன்னு சொல்ற அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது, நம்ம ரெண்டு பேருமே அடல்ட், அது மட்டும் இல்லாம நமக்குள்ள நடந்த விஷயம் 4 வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சு, அதுக்கப்புறம் நான் வந்து உங்களோட அக்கா பையனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஸோ இதை நீங்க வந்து ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றா. நமக்குள்ள நடந்த எல்லா விஷயமும் நேத்து தான் நடந்த மாதிரி இருக்கு, என்னால எதையுமே மறக்க முடியல, கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன், நான் இதை ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். கடுப்பா அங்கிருந்து ரூமை விட்டு வெளியில வரவ திட்டிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கா. பார்த்தா எதிர்க்க டேனியல் வரான். என்னாச்சு, எங்க மாமாவை பேசி சமாதானப்படுத்திட்டியா, அவர் ஒத்துக்கிட்டாரா கல்யாணத்துக்கு அப்படின்னு கேட்கும் போது அதெல்லாம் ஒத்துக்கவே இல்லை அப்படின்னும் போது ஐயோயோ என்ன பண்றது அப்படின்னு பதறான். நீ கவலைப்படாத, அவரை கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, அதை என்கிட்ட விட்டுடு அப்படின்னு சொல்றா. மறுநாளே பார்ட்டி ஒண்ணு நடக்குது. அந்த பார்ட்டிக்கு கிட்டத்தட்ட நம்ம ஹீரோவோட ஃபேமிலியில எல்லாரும் போயிருக்காங்க. நம்ம ஹீரோயினும் வந்துட்டு டேனியல் கூட அந்த இடத்துக்கு போயிருக்கா.
ஆனாலும் இவளுக்கு சும்மா இருக்க முடியல. ஏன்னா ஹீரோ எப்படியாவது உசுப்பேத்தணும் வெறுப்பேத்தணும் அப்படின்னு நினைச்சு அங்க பார்ட்டியில இருக்க பொண்ணு கிட்ட இவ வேணும்னே வம்பு கேட்கறா, சண்டை போடுறா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இவளை அடிச்சுக்கிட்டு கிளாஸ் எல்லாம் உடைச்சிட்டு கீழே விழுந்து கையில அடிப்பட்ட மாதிரி வர கதறி கதறி ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. தானியெல்லாம் தெரு முழிக்கிறான். இவ என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கா, ஏன் இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு பாக்குறான். அந்த பொண்ணு நான் எதுவுமே பண்ணல, எனக்கு என்னன்னு தெரியல, அவளாதான் இதெல்லாம் பண்றா அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்றா. யாரும் நம்ப மாட்டாங்க. நீ தான் அந்த பொண்ணு வேணும்னு இப்படி எல்லாம் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க அவளை. இவளாவே கையில அடிப்படை வச்சுக்கிட்டா. அதனால சரின்னு சொல்லி டாக்டர் கிட்ட போய் கட்டெல்லாம் போட்டுட்டு வரும்போது பார்த்தா ஹீரோ வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நீ என்னதான் நினைச்சு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு புரியல. ஒரு வேளை என் குடும்ப மானத்தை வாங்கணும் அப்படின்னு நினைச்சு நீ பண்ற அப்படின்னா அது வேஸ்ட்டு. நீ என்ன பண்ணாலும் சரி நான் கவலைப்பட போறது கிடையாது, இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க போறதும் கிடையாது அப்படின்னு சொல்றான். 4 வருஷத்துக்கு முன்னாடி நமக்குள்ள நடந்தது எல்லாமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் நடந்தது. இப்ப நீங்க இந்த மாதிரி பிரச்சனை பண்றது ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்னு சொல்றா. அன்னைக்கு நான் இதுக்கப்புறம் உன்னை தேடி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லவே இல்லையே, அது எப்படி நீயாவே அப்படி நினைப்ப அப்படின்னு சொல்றான் ஹீரோ. இவளுக்கு இப்ப என்ன பண்றதுன்னே புரியல. கரெக்டா அந்த டைமுக்கு நர்ஸ் ஒருத்தவங்க வந்துடுறாங்க. இவங்க 2 பேரையும் பார்த்ததுனால ஹீரோ கம்முனை விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அதோட என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா மறுநாள் காலையில அவன் டேனியல் கால் பண்றான். கால் பண்ண உடனே என்னடி படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்க, நீ பண்ணதுனால என்னென்ன நடக்குது பார், தேவையில்லாத அந்த பொண்ணுகிட்ட பிரச்சனை பண்ண, இது எல்லாத்துக்கும் காரணம் அவ்வளோதான் இருப்பா, உன்னை பத்தின நியூஸ் தான் ட்ரெண்டிங் டாபிக்கா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எழுப்புறான். அவசரமா எழுந்து மொபைலை எடுத்து பார்த்தா இவளை பத்தின விஷயம் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. அதாவது 4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மா இவளை விட்டுட்டு போயிட்டது, அதுக்கப்புறம் கடன் எல்லாம் கட்டுறதுக்காக இவளையே வித்துட்டா, நிறைய பேர் கூட இவ போவா வருவா அப்படி இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கத்துக்கு அவளை பத்தின நியூஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இவ பிரெக்னெண்டா இருக்கிறதாவும் டேனியல் அதுக்காக இவளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கான். இதை மறைச்சு வேணும்னே இவங்க அவசரமா கல்யாணம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அவ்வளவுதான். இந்த நியூஸ் ட்ரெண்டிங்ல ஆன உடனே டேனியலோட அம்மா கூப்பிட்டு இவளை கிழின்னு கிழிக்கிறாங்க. அவன் ஃபர்ஸ்ட் ஒரு நடிகையை லவ் பண்ணிட்டு இருந்தான், கண்டிப்பா அந்த பொண்ணு ஒழுக்கமான பொண்ணா இருக்க மாட்டான், அதுக்காக அவளை நான் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன்னை லவ் பண்ணான். சரி என்னதான் நீ காசு பணம் இல்லாதவளா இருந்தாலும் ஒரு ஒழுக்கமாவது இருக்கும் உன்கிட்ட அப்படின்னு நினைச்சுதான் பண்ணேன். இந்த மாதிரி ஒழுக்கம் கெட்டவை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ நான் இந்த மாதிரி பொண்ணு கிடையாது, சத்தியமா சொல்றேன், நான் பிரெக்னென்ட்டாவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நீ பிரெக்னென்ட்டாவும் இல்லைனாலும் இதுக்கு முன்னாடி நீ எக்கச்சக்கமான ஆளுங்க பேர் கூட சுத்தி இருக்க இல்லையா, அது உண்மைதான் அப்படின்னு ஒத்துக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே ஹீரோயின் இல்லவே இல்லை, அதுவும் பொய் தான் அப்படின்னு சொல்றா. மரியாதையா வெளியில போ, இதுக்கு மேல இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு வீட்டை விட்டு துரத்திடுறாங்க. ஆனாலும் வீட்டு வாசல்லயே கொட்டுற மழையில முட்டி போட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கா. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வரான். ஹீரோ வந்த உடனே எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அப்படியே மயக்க அடிச்சு விழுறா. அதோட எழுந்து பார்க்கும் போது ஹீரோயின் ஹீரோவோட ரூம்ல இருக்கா. அவன் மட்டும் தனியா தான் இருக்கா. வெளியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வெளியில வரா. பார்த்தா ஹீரோ எதிர்க்க வரான். எப்பயுமே என்னை விட்டு ஓடுறதுலயே தான் நீ இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன அலேக்கா தூக்கிட்டு போயிடுறான். தயவு செஞ்சு என்னை விடு அப்படின்னு கேட்குறா. ஆனா அவன் விடுற மாதிரி இல்லை. நியூஸ்ல வந்த மாதிரி நீ பிரெக்னெண்டா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவ ஐயோ இல்ல நான் பிரெக்னெண்டாலாம் இல்லை அப்படின்னு சொல்றா. இதுக்கு மேலேயே எதுவும் பேசாத, நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க கூடாது, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும் போது அப்படியா, எனக்கு தேவை ஒரு பணக்கார வீட்டு மருமகளா நான் இருக்கணும்னு நினைக்கிறேன், அப்பனா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேக்குறா. இவன் எதுவுமே சொல்லாம சைலண்டா இருக்கான். பாத்தியா, உன்னால டக்குன்னு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல முடியலல்ல, அப்ப எதுக்காக நீ ஏன் கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும்னு நினைக்கிற, தயவு செஞ்சு நம்மளோட டீலிங்க இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க வைன் எடுத்து குடிக்கிறா. அப்பனா உனக்கும் என்கிட்ட இருந்து இது மட்டும் தான் தேவை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றா. ஹீரோயினுக்கு பிடிக்கல போல ஒரு மாதிரி நடந்துக்கிறா. உடனே இவன் செம காண்டாயிரான். எனக்கு உன்னை பார்க்கும் போது டெட் பாடி மாதிரி இருக்கு, எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லை, தயவு செஞ்சு கிளம்பிடு, நான் உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ற மாதிரி இல்லைன்னு வேற சொல்லிட்டு வேறுபேத்தி விட்டுட்டு அங்கிருந்து போயிடுறான். அன்னைக்கு நைட்டே ஹீரோயின் என்ன பண்றான்னா அவளோட ஃப்ரெண்ட் ஒருத்திய பாக்குறதுக்காக போறா. போன இடத்துல 4-5 பேர் குடிச்சிட்டு இவங்க 2 பேர்கிட்டயும் பிரச்சனை பண்றாங்க. இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிய வருது. ஏன்னா அது நடக்கிறதே ஹீரோட கிளப்ல தான். அங்க போயிட்டு அவனுங்க எல்லாரையும் பொழந்து விட்டுறான் ஹீரோ.
ஹீரோயின் கிட்ட கார்ல பேசிக்கிட்டு இருக்கான். எதுக்காக எந்த நேரம் கிளப்புன்னு சுத்திக்கிட்டு இருக்க, எதுக்கு இப்ப இங்க வந்த அப்படின்னு கேட்கும் போது, ஆமா உனக்காக தான் வந்தேன், என்ன பண்றது, உன்னை கரெக்ட் பண்றது எப்படின்னு எனக்கு தெரியல, அப்படி அதுக்கு கத்துக்கலான்னு சொல்லிட்டு இவளை பாக்குறதுக்கு வந்த அப்படின்னு சொல்றா. பார்த்தா ஹீரோயினை அடிச்சுட்டானுங்க போல, அங்கங்க அவளுக்கு காயம் பட்டிருக்கு. அதை பார்த்த உடனே இவனுக்கே கொஞ்சம் கஷ்டமாயிடுது. இவனோட வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறான் ஹீரோயினை. இவனே வந்துட்டு அவளுக்கு தலைக்கு ட்ரையர் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான். இவன் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கான், இவன் என்னதான் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கறான் அப்படின்னு சொல்லி இவ திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கா. உனக்கு என்னதான் வேணும் அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட கேட்கும் போது, எனக்கு மணி வேணும், பவர் வேணும், அதுக்கு ஒரு பெரிய குடும்பம் வேணும் அப்படின்னு சொல்றா. உடனே இவன் என்ன சொல்றேன்னா, உனக்கு காசு வேணும் அவ்வளவுதானே, அதுக்கு நான் அரேஞ்ச் பண்றேன், நான் இருக்கும் போது உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்றான். அப்படியெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் ஒரு பெரிய குடும்பத்து மருமகளா இருக்கணும், அதுதான் நான் ஆசைப்படுறது அப்படின்னு சொல்றா. இப்போ நீ இவ்வளோ கேள்வி கேட்குற, ஆனா கடைசி வரைக்கும் வந்துட்டு சரி ஓகே நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற வார்த்தையை மட்டும் சொல்ல மாட்டேற. அப்ப நீ அந்த ஒரு யோசனையில இல்லை இல்லையா, உனக்கு வந்துட்டு என்னோட உடம்பு தான் முக்கியம், உனக்கு என்னோட மனசு முக்கியம் இல்லை, அதனால தானே இந்த மாதிரி நடந்துக்கிற. எனக்கும் அதே தான், எனக்குமே வந்துட்டு உன் உடம்பு தான் முக்கியம், உன்கிட்ட இருக்க பணம் தான் முக்கியம், போதுமா அப்படின்னு சொல்லிடுறா. சரி ஓகே அப்படின்னா இது உன்னோட முடிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஹீரோ கிஸ் பண்றான். அதோட மறுநாள் காலையில டேனியல் போன் பண்றான். போன் பண்ணோன்னே, என்னடி பண்ண, மாமா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டியா, மாமா பெரிய ஹெல்ப்பே பண்ணியிருக்காரு, நியூஸ்ல இருந்த எல்லாத்தையுமே எடுத்துட்டாரு, உன்னை பத்தின தப்பான நியூஸ் எல்லாம் எடுத்துட்டாரு, கல்யாணத்துக்கும் ஒத்துக்கிட்டாரு, அவர் ஒத்துக்கிறதுனால அம்மாவுமே ஓகேன்னு சொல்லிட்டாங்க, நமக்கு கூடிய சீக்கிரமே கல்யாணம் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் உடனே என்ன பண்றான்னா, இன்னும் 2 மாசத்துல எனக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி ஹீரோவுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறா. ரொம்ப தேங்க்ஸ் உன்னாலதான் அப்படின்னு சொல்றா. ஆனா அவன் எதுவுமே பேசாம கங்க்ராச்சுலேஷன்ஸ் மட்டும் அனுப்புறான். இவ தூங்கி எழுந்துக்கிறதுக்குள்ள எதையுமே சொல்லாம கொள்ளாம இங்க இருந்து அவன் கிளம்பி போயிட்டான் போல. 2 மாசம் கழிச்சு காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்கா. அப்போ டேனியல் அந்த இடத்துக்கு வரான். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்க, சான்ஸே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவள் எதையும் பெருசாக கண்டுக்கல. இவங்க 2 பேருக்குள்ளேயும் லவ்வே இல்லைங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தா, அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஒரு ஹீரோயினை இவன் லவ் பண்ணுறான்னு சொல்லி. அந்த ஹீரோயின் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. இவனோட பிளான் என்ன அப்படின்னா, அந்த குழந்தைய எப்படியாவது இவனோட குழந்தைன்னு சொல்லி இவங்க குடும்பத்துக்கு கொண்டு போகணும். அதுக்காக தான் இவளை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு ப்ரெக்னென்ட் ஆனா மாதிரி போய் சொல்லி வெளிநாட்டுக்கு போயிட்டு அந்த குழந்தைய எடுத்துட்டு வந்துரு, நம்ம 2 பேரோட குழந்தைன்னு சொல்லி என்னோட ஃபேமிலி நேம் அந்த குழந்தைக்கு கொடுக்கணும், அதுதான் எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கேட்டிருக்கான். அதனாலதான் ஹீரோயினும் ஒத்துக்கிட்டு இருக்கா. இவளுக்கு என்ன 2 விஷயம் தேவை அப்படின்னு பார்த்தா, ஒன்று பணம், இன்னொன்று பெரிய வீட்டு மருமக அப்படின்ற பேரு. அதுக்காகவே இவ எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்டு இருக்கா. ஸோ இவங்களுக்குள்ள எதுவுமே இல்லை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு அக்ரிமெண்ட்ல தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பார்த்தா ஹீரோயினுக்கு ஹீரோ கிஃப்டா ஒரு வெட்டிங் ட்ரெஸ்ஸையும் எக்கச்சக்கமான நகையும் அனுப்பி வச்சிருக்கான். அது எல்லாத்தையும் ஹீரோயின் பாக்குறா. எங்க மாமாக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், அதுக்காக தான் உனக்கு இவ்வளோ கிஃப்ட் அப்படின்னு அவன் நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் இவன் இதை எந்த கான்ல அமிச்சான்னு தெரியலையேன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒரு வழியா இவங்க 2 பேருக்கும் கல்யாணமும் கிராண்டா நடந்து முடிஞ்சிடுது. ஆனா அந்த ஹீரோயின் இருக்கா இல்லையா, டேனியல் லவ் பண்ற பொண்ணு, அவளுமே அந்த இடத்துல நின்று பார்த்துக்கிட்டு இருக்கா. அவ என்ன நினைக்கிறான்னா, அந்த இடம் எனக்கானது, ஆனா நீ நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேல பயங்கரமா பொறாமப்படுறா. டேனியல் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, என்னதான் நம்ம 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை, கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலும் இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் தானே அப்படின்னு சொல்றான். ஏய் இது பார், நம்மளோட டீலிங்கா மட்டும்தான் இருக்கணும், அதை விட்டுட்டு இந்த மாதிரி எல்லாம் இன்னொரு வாட்டி பேசுன உன்னை என்ன பண்ணுவேன்னே தெரியாது, நீ என்ன பிராணம் பேசணும் அதை மரியாதையா கிரெடிட் பண்ணு, சீக்கிரமா டிக்கெட் எடு, நான் யூஎஸ்க்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்றா. அடைச்சா எந்த நேரமும் இவ பணத்தை பத்தியே ஃபீல் பண்றா. ஒவ்வொரு பொண்ணும் பின்னாடி நாய் மாதிரி சுத்துவாங்க, நீ மட்டும்தான் இந்த மாதிரி பேசுற தெரியுமா அப்படின்னு சொல்லி சீன் போடுறான். ஹீரோயினும் ஒரு வாரத்திலேயே யூஎஸ்க்கு கிளம்பி போயிடுறா. அங்க போயினா ஒரு வீடு இருக்கு, அதாவது அது டேனியலோட வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ இங்கேயே தங்கிக்கோ குழந்தை பிறக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அவ வீட்டை சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா ஹீரோ எதிர்க்க நிக்கிறான். என்னடா இவன் இங்க இருக்கானே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. இதுல யாரை ஃபாலோ பண்றானே ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் டென்ஷன் ஆகுறா. இதை பார், இது என்னோட வீடு, நான் ஏன் உன்னை ஃபாலோ பண்ணி நீ ஏன் வீட்டுக்குள்ளேயே வர போறேன், நீ தான் ஏன் வீட்டுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்றான்.
அட என்னடா உங்க மாமங்காரன் இங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்கும்போது, என்னது அவர் அங்க இருக்காரா? அவர் எப்பயுமே ஹோட்டல்ல தானே தங்குவாரு, எதுக்காக வீட்டுல இருக்காரு? ஆக்சுவலா அது அவரோட வீடு தான், அவர் எனக்கு கொடுத்திருந்தாரு, நான் அங்கதான் தங்கி படிச்சுட்டு இருந்தேன், அதனால வரமாட்டாருன்னு நினைச்சேன், சாரி, கொஞ்சம் வெயிட் பண்ணி நான் வந்து உனக்கு வேற ஒரு நல்ல வீடை பார்த்து சொல்றேன் அப்படின்னு சொல்றான். அட போடா பைத்தியக்காரா அப்படின்னு திட்டிட்டு வச்சிடுறா. மறுநாள் காலையில என்ன ஆகுதுன்னா, ஹீரோவுக்கு வந்து டேனியலோட அம்மா கால் பண்ணி என் மருமக பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான், ஹீரோக்கு இன்னும் கடுப்பாயிடுது. ஏமா நீ பிரெக்னெண்டா தானே இருக்கிற, உன் புருஷங்காரன் எங்கேயா வெக்கேஷன் சுத்திக்கிட்டு இருக்கான், நீ இங்க வந்துட்டு இருக்க, ஏன் நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்க மாட்டீங்களா அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோ கிடக்கும் புடுக்கா வந்து கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். இவளுக்கு பதில் சொல்லவே தெரியல. இல்ல அவன் வேலை விஷயமா போயிருக்கான் அப்படின்னு சொல்றா. என்னதான் அவன் வேலை விஷயமா போயிருக்கானா? அவன் என்ன வேலை பாக்குறான், நான் தானே இருக்கிற எல்லா வேலையும் பாக்குறேன் அப்படின்னு சொல்றான். இவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த ஆக்ட்ரஸ காட்டுறாங்க. அவ என்ன நினைக்கிறா அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் இருக்க வரைக்கும் அந்த வீட்டு மருமகளா நம்மளால ஆகவே முடியாது, அவளே இல்ல அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு குழந்தைய தூக்கிட்டு எடுத்துட்டு போயிட்டு மாமியார் காலில் விழுந்து எப்படியாவது அந்த குடும்பத்துல சேர்ந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்றா. அதனால ஹீரோயினா அங்கேயே கொலை பண்றதுக்கு ஆளையும் செட் பண்றா. ஹீரோயின் சூப்பர் மார்க்கெட் போறேன் அப்படின்னு சொல்லி நடந்து போயிட்டு இருக்கா. ஹீரோவும் நானும் அங்கதான் போறேன் அப்படின்னு சொல்லி நடந்துகிட்டு இருக்கான். அப்ப ஒருத்தன் வந்துட்டு ஹீரோயினை சுட பாக்குறான். நல்ல வேலையா ஹீரோ அதை பார்த்துட்டு ஹீரோயினை தள்ளி விட்டுறான். இவளுக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல, நம்மள யாரா கொலை பண்ண போறான்ற மாதிரி திருத்துன்னு முயற்சிக்கிட்டு இருக்கா. அவன் நான் போய் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்றானா, வேண்டாம் நீ போகாத, உனக்கு எதனா ஆயிட போகுது அப்படின்னு தடுத்து நிறுத்துறா. இருந்தாலும் ஹீரோவோட ஆளுங்க பிடிச்சிடுறாங்க அவனை அடி பின்னி எடுத்துடுறாங்களா. அதனால வேற வழியே இல்லாம அந்த ஆக்ட்ரஸ் தான் இதெல்லாம் பண்ண சொன்னான்னு சொல்லிடுறான். யூஎஸ்ல இருந்தபடியே வந்து சைனால இருக்க ஆக்ட்ரஸ் வீட்டுக்கு ஹீரோ அடியாளுங்கள் எல்லாம் அனுப்புறான். அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்க பொருள் எல்லாம் தான் ஓடிக்கிறாங்க. இவ்வளவு எதுவும் பெருசா பண்ணல, அவ்வளவுதான். அதுலயே அவ வந்துட்டு பயங்கரமா அப்செட் ஆகி உட்காந்து கதறி அழ ஆரம்பிச்சிடறான். தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, இனி நான் எதுவும் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி எல்லாம் அப்படின்னு சொல்லி கதறா. இதுக்கப்புறமும் நீ இந்த மாதிரி எதனா பண்ண அப்படின்னா கண்டிப்பா நீ வந்து உயிரோட இருக்க மாட்ட, இது பாஸ் சொல்ல சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோ வீட்டுக்கு வரும்போது பார்த்தா அவனோட ஷர்ட்ல ரத்த கரையா இருக்கு. ஹீரோயின் பயந்துடுறா. எனக்கு ஒன்னும் ஆகலன்னு சொல்றான். இவ இருந்தாலும் கட்டாயப்படுத்தி உட்கார வச்சு ஃபுல்லா செக் பண்றா. பார்த்தா அவனுக்கு எந்த காயமும் ஆகல. அவனு அந்த அடியால அடிச்சாங்க இல்லையா, அந்த ரத்தம் போல. சடனா ஹீரோவுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, ஒரு நெக்லஸை வாங்கிட்டு வந்து ஹீரோயினோட கழுத்துல போடுறான். இதை நீ எப்பயும் போட்டுட்டு இருக்கணும், கழட்டக்கூடாது அப்படின்னு சொல்றான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல. இவன் என்னடா திடீர்னு பேய் மாதிரி கத்துறான், பேய் மாதிரி கோவப்படுறான். திடீர்னு பார்த்தா ரொம்ப சாந்த சொரூபியா இருக்கானே அப்படின்னு யோசிக்கிறா. ஹீரோயினை கிஸ் பண்ணலான்னு போறான். ஹீரோயினும் அதையே எதிர்பார்க்கிறா வேற. அப்போ உடனே இவன் என்ன பண்றான்னா, நீ தான் பிரெக்னெண்டா இருக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எழுந்து போயிடுறான். மறுநாள் காலையில எழுந்து பார்த்தா ஹீரோ அங்க இல்ல. எங்க போயிட்டான் அப்படின்னு கேட்கும் போது அவர் வந்துட்டு வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போயிட்டாரு. அங்கதான் அவரோட பிசினஸ் டீலிங் எல்லாம் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம 5 மாசத்துக்கு இங்க வரமாட்டாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. 5 மாசம் கழிச்சு காட்டுறாங்க. என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினுக்கு இப்பதான் இவ்வளவு நாள் கழிச்சு டேனியல் வேற ஒரு இடம் ரெடி பண்ணியிருக்கான். அது வந்து பார்த்தா கிட்டத்தட்ட 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கு. அங்கதான் ரூம் எடுத்து கொடுத்துருக்கான் போல. நீ டெலிவரி வரைக்கும் அங்கேயே தங்கிக்கோன்னு சொல்லிட்டு. இது கூட நல்லாதான் இருக்கு, நமக்கு பெருசா எந்த வேலையும் இல்லை, நம்ம ஜாலியா அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்கோம், என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சந்தோஷப்படுறா. சாப்பிட்றதுக்காக அங்க போயிட்டு ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காளா. அந்த டைமுக்கு பார்த்தா ஹீரோ அங்க இருக்கான். ஆக்சுவலா பார்த்தா இந்த ஹோட்டல் ஹீரோது தான் போல. அவன் செமையா கோவப்படுறான். என்ன நீ பிரெக்னென்ட் உமனா இருந்துகிட்டு குடிச்சுக்கிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லும் போதுதான் இவளுக்கு யோசனை வருது. ஐயோ, நம்ம வயிறை வந்துட்டு இப்படியே பிளாட்டா வச்சிருக்கோமே, கண்டுபிடிச்சிருவானோ அப்படின்னு நினைக்கும் போது இவன் கேக்குறான், என்ன ஆச்சு குழந்தைக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறான். அவ எதுவுமே சொல்லாம சைலண்டா இருக்கா. உடனே இவனவ என்ன நினைச்சுக்கிறான், குழந்தைக்கு ஏதோ ஆயிடுச்சு போல, நம்மளா கேட்டு வந்து தொல்லை பண்ண வேணாம் அப்படின்னு நினைச்சு அங்க இருந்து போயிடுறான். உடனே இவன் நினைக்கிறா, ஐயோ கண்டிப்பா இன்னும் ஒரு 4-5 மாசம் கழிச்சு குழந்தை என் கைக்கு வந்துடும், அப்ப நம்ம இவனுக்கு என்ன பதில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி இவ டென்ஷன் ஆகுறா. சடனா ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, இன்னைக்கு நைட்டு ஒரு பார்ட்டி இருக்கு, அந்த பார்ட்டிக்கு எனக்கு பார்ட்னர் இல்லை, நீ தான் வரணும் அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் என்னால முடியாது அப்படின்னு சொல்றா. நான் வந்து இதை உன்கிட்ட பெர்மிஷன் கேட்கல, நான் இதை உனக்கு ஆர்டரா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறான். 2 பேரும் வந்து பார்ட்டிக்கு போறாங்க. பார்ட்டிக்கு போனா அந்த இடத்துல நம்ம ஹீரோயினை விட்டுட்டு போன ஃபேமிலியே அங்கதான் இருக்காங்க போல. ஃபர்ஸ்ட் தங்கச்ச பாக்குறா. தங்கச்சி பார்த்த உடனே அக்கா நீயா அப்படின்னு சொல்றா. இருந்தாலும் அவளுக்கு பாசெல்லாம் இல்ல. நீ இவ்வளவு பெரிய பார்ட்டியில எப்படி
வந்த? நீ அங்க ஒண்ணுமே இல்லாம வெத்து வேட்டா தானே இருந்த அப்படின்னு கேக்குறா. உடனே ஹீரோயின் என்ன சொல்றான்னா, இவளை அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக நான் ஃபூவோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிடுறா. அப்படியா, எனக்கு இப்பதானே தெரியும் இந்த விஷயம்ன்ற மாதிரி ஹீரோ ஒரு லுக்க விடுறா. உடனே ஹீரோயின் ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் இன்னைக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சைகை காட்டுறா. அப்பாவும் அம்மாவும் அந்த இடத்துக்கு வராங்க. வந்த உடனே தங்கமே உன்னை விட்டுட்டு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா, நாங்க வேணும்னுலாம் இதெல்லாம் பண்ணல, அப்பாவால திரும்பி வர முடியாத சூழ்நிலையா ஆயிடுச்சு, நாங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு நாளும் உன்னை நினைச்சு டெய்லி 1 ஹவராவது அழுவோம் அப்படி இப்படின்னு பயங்கரமா பலமா சீனை போட்டுக்கிட்டு இருக்கான். இவளுக்கு புரியுது ஆக்டிங்னு. எதுக்காக இவன் இவ்வளோ சீனை போடுறான் அப்படின்னு பார்க்கும்போது அம்மா நெஞ்செல்லாம் பிடிச்சிக்கிட்டு அப்பாவை விட எக்ஸ்ட்ராடினரியான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் கடைசியாவே அப்பா பிட்ட போடுறாரு. என்ன அப்படின்னு பார்த்தா, அம்மா நீ ஃபூயா கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அவர் வந்துட்டு எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ண சொல்லுமா, இந்த டெண்டர் எனக்கு கிடைக்கணும், அவர் என்ன கோட் பண்ண போறாரு அப்படின்றத நீ கேட்டாவது சொல்லுமா ப்ளீஸ்மா, அதை விட கம்மியா கோட் பண்ணி இந்த டெண்டரை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஓ அதுக்கு தான் வந்துட்டு இங்க இந்த சீன் எல்லாம் நீ போட்டுக்கிட்டு இருக்கியான்றது ஹீரோயினுக்கு இப்பதான் நல்லா புரியுது. ஓகேப்பா, உங்களுக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லி இவ அதை விட பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறா. இவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, ஹீரோ கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிடுறா. எங்க அப்பாவை அம்மாவை என் தங்கச்ச பழி வாங்கறதுக்கான நேரம் இது, எனக்கு கொஞ்சமா நீ ஹெல்ப் மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட அவங்க என்ன கோட் பண்றாங்களோ அதை சொல்லிட்டா, இவன் இன்னும் கம்மியா கோட் பண்ணி எடுத்துப்பான் இல்லையா டெண்டரை, அதனால செம்மையா ஒரு வேலையை பார்த்துடுறா. இவங்க கிட்ட வந்து ஹீரோ சொன்னதை தப்பான ஒரு நம்பரை சொல்லிடுறா. அவனுக்கு அப்பாடா எப்படியோ உண்மை தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அதோட மறுநாள் தான் வந்து அந்த ப்ராஜெக்ட் யார் கையில போகுது அப்படின்னு பாக்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோவோட ஃபேமிலி தான் எடுத்துடுறாங்க. உனக்கு என்ன திமிரு இருந்தா என்னையே நீ ஏமாத்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அப்பங்காரன் அடிக்க போறான். ஆனா இவன் என்ன நம்மளாச்சே, அவன் கையை பிடிச்சி போலான்னு அப்பங்காரனே உனக்கு கண்ணத்துல வைக்கிறான். பொண்ணை விட்டுட்டு வந்த நீ எல்லாம் ஒரு ஆளாடா, உனக்கெல்லாம் நான் ஏன்டா வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அசிங்கமா கேவலமா கேக்குறா. உடனே அப்பங்காரனே என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, இது பாருங்க, அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது, 4 வருஷத்துக்கு முன்னாடி அவ ரொம்ப கேவலமா இருந்தா, அவளை கூட நானே தான் வந்துட்டு காசுக்கு வித்துட்டு வந்தேன் அப்படி இப்படின்னு சொல்றான். ஏண்டா உனக்கு வெக்கமாவே இல்லை, பண்றதெல்லாம் பண்ணிட்டு அவளை என்கிட்டயே அனுப்பியும் விட்டுட்டு நீயே இந்த மாதிரி கேவலமா பேசிக்கிட்டு இருக்க, இன்னொரு வாட்டி நான் உன் மூஞ்ச பார்க்க கூடாது, அன்னைக்குதான் உனக்கு கடைசி நாளா இருக்கும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கத்தி விட்டுட்டு அங்க இருந்து போயிடுறா. அதோட ஹீரோயின் எங்க போனானே தெரியல. பார்த்தா இவ கிளப்ல வந்து உட்காந்துக்கிட்டு, அது இல்லாம ஒரு 4-5 பசங்களையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு ஆல்ரெடி என்ன தப்பான பொண்ணுன்னு தான் சொல்றாங்க, நான் எதுவும் பண்ணாமே என்ன தப்பான பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, 10-15 ஆளு கூட சுத்தினேன் அப்படின்னு பேசுறாங்க, நான் ஒரே ஒருத்தன் கூட தான் போயிருக்கேன், இது வரைக்கும் நான் வேற யாரையும் பார்த்ததும் இல்லை பழகினதும் இல்லை, அப்ப எதுக்கு என்ன இப்படி பேசுறாங்க, சரி அது எல்லாத்தையும் இன்னைக்கு நான் உண்மையாக்கிறேன்டா, அதுக்கு தாண்டா அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. வாங்க இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து செம்மையா குடிக்கிறோம், செம்மையா கூத்தடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா குடிச்சிருக்கா. அவளுக்கு என்ன பண்றோம் ஏது பண்றோம் தெரியாத அளவுக்கு குடிச்சு வச்சிருக்கா. ஹீரோ அங்க வந்துடுறான். வந்த உடனே எல்லாம் ஓடி போயிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் துரத்திடுறான். ஐயோ அவங்க எல்லாம் போறாங்க, நானும் அவங்க கூட தான் போவேன் அப்படின்னு பின்னாடியே ஓடுறா. மரியாதையா நில்லுடி, நீ என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கோவப்படுறான். நான் என்ன பண்ண உனக்கு என்ன, ஆக்சுவலி நான் இந்த மாதிரி பொண்ணுதான், அப்ப நான் இந்த மாதிரி தானே நடந்துக்கணும், நான் இத்தனை பேர் கூட போனேன்னு சொன்னாங்க, அப்ப நான் அதை வந்துட்டு உண்மையாக்கணும்ல, எதுக்கு நான் வந்து அந்த பொய்யான பேரையே ஏத்துக்கிட்டு இருக்கணும், அதை உண்மையாக்கிடுறேன் அப்படின்னு சொல்றா. நீ பைத்தியம் மாதிரி நடந்துகிட்டு இருக்க அப்படின்னு இவனுக்கு செமையா கோவம் வருது. எதுக்காக பணம்னு சொல்லிட்டு எந்த நேரமும் பணத்தை பத்தியே பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு வேற எதுவுமே தோணாதா, உங்க அப்பா அம்மா எல்லாம் பழி வாங்கணும்னு நினைச்ச, அதுவும் முடிஞ்சு போச்சுல்ல அப்படின்னும் போது, என்ன முடிஞ்சு போச்சு, எதுவுமே முடியல, இந்த கல்யாணமே சும்மா, நான் இன்னும் கொஞ்ச நாள்லயே வந்துட்டு நான் பெற்றெடுக்காத ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மாவாக போறேன் அப்படி இப்படின்னு இருக்கிற எல்லா உண்மையும் ஒளிரிடுறா. அப்படின்னா அவனுக்கு உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். அவனுக்கு எனக்கு என்ன சம்மந்தம், நாங்கள் கான்ட்ராக்ட்ல தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம், ஏன் அவன்கிட்ட நான் நல்லா கூட பேச மாட்டேன், எனக்கு அவனை பிடிக்காது அப்படின்னு இப்போதான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா. இது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போய் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். இவன் வந்துட்டு அக்கா பிள்ளையோட ஒய்ஃப்ன்றதுனால தான் இவகிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தான். இப்போ இவனுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. மறுநாள் காலையில ஹீரோயின் எழுந்துக்கும் போது அவளுக்கு எல்லாமே புரியுது, எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஐயோ எல்லாத்தையும் இவங்கிட்ட உளறிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பமா இருக்கா. அப்ப ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எனக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது, ஆனா இனிமே நீ என்ன தவிர வேற யாரையும் பார்க்கவும் கூடாது, தொடவும் கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினுக்கும் அந்த டீலிங் ஓகேயா தான் தெரியுது. உடனே அவளுமே
ஓகேன்னு ஒத்துக்கிறா. ஆக்ட்ரஸ் இருக்கா இல்லையா, அவளுக்கு ஆல்மோஸ்ட் டெலிவரி டேட்டே வரப்போகுது. அந்த டைமுக்கு இவன் வந்து பெருசா இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டான். அவனுக்கு என்ன பிரச்சனைனா, ஹீரோயின் கொஞ்ச நாளாவே வந்து காசும் கேட்கல, அவ வந்து நமக்கு மெசேஜும் பண்ணல, டிஸ்டர்பும் பண்ணல, எதுனா ப்ராப்ளமா இருக்குமோ அப்படின்னு அவன் பயப்படுறான். நான் டக்குன்னு போயிட்டு அவளுக்கு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சடனா கிளம்பிடுறான். இவளுக்கு இன்னும் செம்ம ஆத்திரம் வருது. இந்த மாதிரி என்னோட சூழ்நிலையில என்னை அப்படியே விட்டுட்டு போறியே அப்படின்னு சொல்லிட்டு செமையா திட்டுறா. இருந்தாலும் இவ என்ன பண்றானா, இல்ல நானும் வருவேன் உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டுன்னு அவன் நினைக்கிறா. இங்க ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோக்கு ஃபோன் பண்ணி என்ன பார்க்க எப்போ வர அப்படின்னு கேட்கும் போது அந்த வேலை இருக்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோ தான் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய் கதவை திறந்தா அங்க வந்து டேனியல் நின்றுட்டு இருக்கான். அவன் ஹீரோயினை பார்த்துட்டு அடடா செம்மையா இருக்காளே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். நீ எதுக்காக இங்க வந்த, எதுக்கு என்கிட்ட சொல்லாம கொள்ளாம வந்த அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கோவப்படும் போது, அடியே நான் உன் புருஷன், உன்னை பார்க்கறதுக்கு நான் வரக்கூடாதா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படியெல்லாம் வரக்கூடாது, நம்ம வெறும் அக்ரிமெண்ட்ல மட்டும்தான் புருஷன் பொண்டாட்டி, மற்றபடி உனக்கும் எனக்கும் எதுவும் இல்லை, மரியாதை காலம் இங்கேருந்து அப்படின்னு தோர்த்துறா. அவன் போகிற மாதிரி தெரியல, இவளுக்கு ஒரு பயம், ஹீரோ வேற வந்துருவானேன்னு. ஹீரோயினோட கபர்ல பார்த்தா ஆம்பளைங்க ட்ரெஸ் எல்லாம் இருக்கா, பார்த்துட்டு கடி ஆயிடுறான். என்னது இது, நீ யாரனா ஒருத்தனை செட் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா அதுல என்ன பிரச்சனை, உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கோ, என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன்னு தானே சொன்னேன், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அவ கேட்குறா. அதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், நீ என்ன டிவோர்ஸ் பண்ற வரைக்கும் நீ யார் கூடயும் பழக கூடாது அப்படின்னு சொல்றான். ஏண்டா நீ இதை முதல்ல என்கிட்ட நீ சொல்லவே இல்லை, இப்பதான் புதுசா சொல்ற அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கோவப்படுறா. அவனை நான் சும்மா மட்டும் விட மாட்டேன் பாரு அப்படி இப்படின்னு சொல்லி காத்திக்கிட்டே இருக்கானா. ஹீரோயின் தரன்னு இவளை இழுத்துட்டு போயிட்டு வெளியில தள்ளி கதவை சாத்திடுறா. இப்பதான் இவன் வந்துட்டு போறதை ஹீரோ வந்து கவனிக்கிறான். கரெக்டா அவன் வரும்போது ஹீரோ வந்த உடனே சீக்கிரம் வா உள்ள வா, அவன் வந்திருக்கான் அப்படின்னும் போது நான் பார்த்தேன், எதுக்கு அவன் இங்க வந்தான் அப்படின்னு ஹீரோ கோவப்படுறான். நான் என்ன பண்றது, அவன் எதுக்கு வந்தானே தெரியல, அவனை பிடிச்சி நான் துரத்தி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றா. மறுபடியும் வந்து ஹீரோயினை கதவை தட்டி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாவது. என்ன தாண்டா வேணும்னும் போது, உனக்கு நான் காசு கொடுக்காமே போயிட்டான், காடை வாங்கிக்கோ, கதவை தர அப்படின்னும் போது, எனக்கு தேவையில்லை, மரியாதை இங்க இருந்து கிளம்பிடுறா அப்படின்னு சொல்லி திட்டுறா. அவனுக்கு செம்ம கோவம் வருது. இவளுக்காக நம்ம வந்தா இவன் நம்மளையே அசிங்கப்படுத்துறா பாரு அப்படின்னு டென்ஷன் ஆகுறான். அவன் நைட்டு அங்க இருந்து கிளம்பவே இல்லை போல. மறுநாள் டிஃபன் சாப்பிட்றதுக்கு போனா அங்கேயேதான் உட்காந்துட்டு இருக்கான். எதுக்காக நீ இப்படி பண்ற, அந்த பையன் யாரு எனக்கு சொல்லியா ஆகணும் நீ அப்படின்னு சொல்லி இவன் கேட்கறான். அதாவது ஹீரோயினுக்கு யாரோ பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு. கரெக்டா அந்த டைமுக்கு ஹீரோ அங்க வரான். ஐயோ மாமா நீயா, மாமா நீ எப்ப இங்க வந்த அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறான். டே இது என்னோட ஹோட்டல், இங்க நான் எப்ப வேணாலும் வருவேன் போவேன், அதை ஏன்டா நீ கேக்குற அப்படின்னு அவன் கேக்குறான். ஹீரோயினை பார்த்த உடனே என்னம்மா நீ பிரெக்னெண்டா இருக்க அது இதுன்னு சொல்லி அக்கா சொன்னாங்க, ஆனா வயிறை பார்த்தாலும் உன்னை பார்த்தாலும் அந்த மாதிரி எதுவும் தெரியலையே, குழந்தை என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறான். வேணும்னு இதெல்லாமே நடிப்புக்கு, ஜஸ்ட் அம்மாவை நடிக்கிறதுக்கு மட்டும்தான் நான் காசு வாங்கிக்கிட்டு இங்க வந்திருக்கேன், மற்றபடி அவனுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, அந்த குழந்தைய பெத்துக்க போறது வேற ஒருத்தி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வேகமா சொல்றான். ஐயோ எதுக்குடி இதெல்லாம் சொன்ன அப்படின்னு சொல்லி அவன் கத்துறான். ஓ ரொம்ப நல்ல விஷயம்டா, நீ சான்ஸே இல்லை, ரொம்ப பெரிய ஆள் தான் போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். எதுக்காக நீ சொன்ன அப்படின்னு ஹீரோயின் கிட்ட இவன் டேனியல் கேக்குறான். உண்மையை சொல்லாம வேற என்ன பண்ண முடியும், 2 மாசம் கழிச்சு திடீர்னு வந்துட்டு மறுபடியும் கேட்பாரு ஏது குழந்தைன்னு சொல்லிட்டு, அப்ப என்ன சொல்லுவ, அதனாலதான் வேற வழி இல்லாம உண்மையை சொன்னேன் அப்படின்னு கத்துறா. அதுக்கப்புறம் தான் அவனுக்கே புரியுது, ஆமா இல்ல அப்படின்னு. இந்த ஆக்ட்ரஸ் இருக்கா இல்லையா, ஹீரோயினை தேடிக்கிட்டு அவன் இந்த இடத்துக்கே வந்துடுறா. வந்த உடனே பார்த்து ஹீரோயினை முறைச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கா. வந்தவன் நேரா வந்து ஹீரோயின் கிட்ட என்ன பண்ற அப்படின்னு பார்த்தா மரியாதையா வந்து அவனை டிவோர்ஸ் பண்ண அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் என்னால அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்றா. அப்படியே 2 பேருக்குமே பேச்சுவார்த்தை முத்திடுதான். உடனே அடிக்கிறதுக்காக கை வாங்குறா. ஆனா ஹீரோயின் எஸ்கேப் ஆயிடுறா. கரெக்டா நம்ம ஹீரோவும் வந்துடுறான், டேனியலும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். அப்பவும் கால் தடிக்கி இந்த ஆக்ட்ரஸ் கீழே விழ போறா. ஆனா ஹீரோயின் தான் வந்து அவளை பிடிச்சு காப்பாத்துறா. ஹீரோயின் காப்பாத்துறான்றது தெரிஞ்சுமே வேணும்னு ஹீரோயினை கொண்டு போய் அங்க டேபிள்ல பயங்கரமா அடிச்சு விடுறா. அது வேணும்னு பண்றா. இது பார்த்த 2 பேருமே பதறி அடிச்சுக்கிட்டு வேகமா வராங்க. டேனியல் வர்றதுக்கு முன்னே ஹீரோ என்ன பண்ணா டக்குன்னு வந்து ஹீரோயினை தூக்கிடுறான். டேனியலும் பின்னாடியே போலாம் அப்படின்னு பாக்குறானா, ஆனா விடுவாளா இவ, என்னங்க எனக்கு ரொம்ப வயிறெல்லாம் வலிக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறா. இவனுக்கு செமக்கும், எதுக்காக நீங்க வந்த அப்படின்னு கேக்குறான். நான் என்ன பண்றது, எனக்கு வந்துட்டு உண்மையாவே மனசு கஷ்டமா இருக்கு, அவ கூடிய நீங்க இருந்துருவீங்க, என்னை இதோட பார்க்கவே மாட்டீங்கன்னு தோணுது அப்படின்னு சொல்றா. சீரியஸாவே எனக்கு உன்னை கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்காமே போகுது, நீ எப்ப பாரு என்ன சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்க, அது மட்டும் இல்லாம என்னை நிம்மதியாம விடவே மாட்ற, ஜஸ்ட் நீ வந்து கன்சீவ் ஆயிட்டன்ற ஒரே காரணத்தை வச்சு என்ன இந்த அளவுக்கு நீ டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க, தயவு செஞ்சு குழந்தைய பெத்த உடனே நீ
வேலையை பார்த்துட்டு போயிடு, நான் என்னோட குழந்தைய பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். யாருக்கோ கால் பண்ணி சீக்கிரமா இவளுக்கு வந்துட்டு ஒரு பிளைட் டிக்கெட்டை புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவ கைய உதறி விடுறா. இவ என்ன ஆகுறான்னா அப்படியே கீழே விழுந்துடுறா கால் வழுக்கி. அவ்வளவுதான், இவனுக்கு செமையா டென்ஷன் ஆயிடுது. அவளுக்கு அங்கேயும் ப்ளீடும் ஆக ஆரம்பிச்சிடுது. அதே நேரத்துக்கு ஹீரோவையும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. இப்பதான் ஹீரோ கூட்டிட்டு வந்து அவளுக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கான். ஹீரோ ரெஸ்ட் ரூம்க்கு போயிருக்கான். கரெக்டா அந்த டைமுக்கு டேனியல் கால் பண்ணி குழந்தை பிறக்க போது, நீ ரெடியா இரு, குழந்தை பிறந்த கொஞ்ச நாள்லயே வந்துட்டு நம்ம சைனாக்கு ரிட்டர்ன் போற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் நேரா போயிட்டு ஹீரோ கிட்ட ரொமான்ஸ் பண்றா. ஹீரோ இப்பதான் உனக்கு இடுப்பு உடஞ்சுது, எதுக்காக நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ற அப்படின்னும் போது, இல்ல நீ என்ன கிஸ் பண்ண அப்படின்னு கேக்குறா. எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு, உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்கும் போது கூட இவ சொல்ல மாட்டா. இவனுக்கு கோவம் வந்துடுது. கண்டிப்பா நீ இங்க இருந்து வர போறது இல்ல, அது மட்டும் இல்லாம நீ கல்யாணமும் பண்ணிக்க போறது இல்ல, நான் வந்துட்டு சைனாக்கு போறேன், குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு உடனே ஹீரோ கிஸ் பண்றான். சடனா ஹீரோக்கு ஒரு டவுட், நீ எதுக்காக எந்த நேரமும் வந்துட்டு பணம்னு இருக்க, அது மட்டும் இல்லாம பெரிய வீட்டு மருமகளாதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு நினைக்கிற அப்படின்னு கேக்குறான். அப்பதான் ஹீரோயின் ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறா. அவளுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொரியர் வந்திருக்கு. அதுல பார்த்தா ரத்தத்திலேயே வந்து நான் சீக்கிரமே உன்னை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லி யாரும் எழுதிட்டு எவனோ ஒருத்தன் அவனோட போட்டோவுமே அனுப்பி வச்சிருக்கான். அதை பார்த்து ஹீரோயின் பயங்கரமா பயப்படுறா. ஆனா ஹீரோ கிட்ட அதை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டான். நான் தான் வந்துட்டு மோசமான பொண்ணாச்சு, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிடுறா. டேனியலையும் அந்த ஆக்ட்ரஸையும் காட்டுறாங்க. டேனியல் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, இவளுக்கு தெரியாமையே இவ வந்து மயக்கத்துல இருந்து எழுந்துக்கிறதுக்குள்ளேயே குழந்தைய வந்து சைனாக்கு பார்சல் பண்ணி அனுப்பிச்சிட்டான் போல. அடே அந்த குழந்தைக்கு நீ அம்மாடா, எதுக்காகடா என்கிட்ட சொல்லாம கொள்ளாம இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணு அப்படின்னு சொல்லி கோவப்படும் போது, நீ அம்மாவா இருக்கலாம், ஆனா இனிமே அது எங்க குடும்பத்தோட வாரிசு, உனக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு கோவமா சொல்றான். இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இவ கதற இவளை அழ விட்டுட்டு, இதுக்கு மேலேயே எதனா பிரச்சனை பண்ண அப்படின்னா கண்டிப்பா நான் வந்துட்டு போலீஸ்ல நீ வந்து என்னோட பொண்டாட்டிய கொலை பண்ண ட்ரை பண்ணன்ற ஆதாரத்தை எல்லாத்தையும் கொடுத்துருவேன், என் மாமா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது இவளால ஒன்னும் பண்ண முடியல. அங்கேயே விட்டுட்டு போயிடுறான். அதோட குழந்தை பிறகு 3 மாசம் ஆகுது. குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனை பெருசா பண்றாங்க. போக டேனியலுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயின் மேல செம இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. அதனால இவன் என்ன பண்றான் அப்படின்னா, இது பாரு, நீ வந்துட்டு என்னோட குழந்தைய பத்தி மட்டுமே உன்னோட வாழ்க்கையை நடத்தணும்னு அவசியமே கிடையாது, நீ ஆசைப்பட்ட அப்படின்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து இன்னொரு குழந்தை பெத்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். இந்த நினைப்பை வச்சுட்டு பக்கத்துல வந்துடாத, உன்னை சாவடிச்சிடுவேன் பாத்துக்க, இதோட நம்ம அக்ரிமெண்ட் முடியுது, எப்ப சீக்கிரமா டைவர்ஸ் பண்ண முடியுமோ பண்ணிடு அப்படின்னு சொல்றா. இவனை பத்தி கொஞ்சம் கூட யோசித்தே பார்க்க மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு செம்மையா கடுப்பாகுது. அந்த ஒரு சின்ன கேப்ல யாருமே குழந்தைய கவனிக்காம இருக்காங்க. அப்ப அந்த ஆக்ட்ரஸ் இருக்கா இல்லையா, அவ ஓடி வந்து குழந்தைய தூக்கிட்டு போயிடுறா. ஆனா பாடிகார்ட்ஸ் எல்லாம் கையும் கலவுமா குழந்தையோடைய அவளை புடிச்சிட்டு வந்துடுறாங்க அந்த இடத்துக்கு. அப்ப இவ உடனே என்ன சொல்றானா, இந்த குழந்தை என்னோட குழந்தை, இத வந்து இவங்க 2 பேரும் என்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு அவன் நடந்த எல்லா உண்மையும் சொல்றா. இவளுக்கும் வாயே திறக்க முடியல, சைலண்டா நின்னுட்டு இருக்காங்க. இப்ப கூட இந்த குழந்தைய கொடுத்துட்றேன், உனக்கு வேணுமா, என்கிட்ட வந்து வாங்க அப்படின்னு ஹீரோயினை கூப்பிடுறா. ஹீரோயினும் வந்து கரெக்டா குழந்தைய வாங்குறா. அப்ப என்ன பண்றா அப்படின்னா, ஹீரோயினோட கழுத்துல கத்திய வச்சிடறா. இதுக்கு மேல நீ உயிரோட இருந்தீங்கன்னா எனக்கு இந்த வாழ்க்கை கிடைக்காது, நீ சீக்கிரமா சாகணும் அப்படின்னு சொல்றா. ஆனா கரெக்ட் டைமுக்கு அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாத்திடுறான். அப்பதான் ஹீரோ யூஎஸ்ல இருந்து சைனாக்கு வந்திருக்கான். ஹீரோயினுக்கு ஹீரோவை பார்த்த உடனே ஒரே சந்தோஷம் தான். போடுங்க சீக்கிரமா அந்த பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல புடிச்சு தள்ளுங்க அப்படின்னு டேனியல் சொல்றான். அவனுக்கு ஒரு பயம், எங்க எல்லாம் உண்மையும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருமோ அப்படின்ற பயத்துல அவன் இருக்கான். ஹீரோவோட கையில பலமாவே அடிபட்டுது. அதனால ஹீரோயின் உடனே வாங்க, நான் உங்களுக்கு மருந்து போடுறேன் அப்படின்னு கூட்டிட்டு போறா. பார்த்தா ஹீரோயின் சொல்றேன்னா, உன்னோட கழுத்துலயும் தான் வந்துட்டு அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கான். எதுக்காக இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நான் உன்னை மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு மேல ஹீரோயினால ஒண்ணுமே பேச முடியல, அப்படியே சைலண்ட் ஆயிடுறா. இப்பதான் டேனியல் வந்து தேடிட்டு வரான். என்னாச்சு, உனக்கு ஓகே தானே நீ அப்படின்னு வந்து பார்க்கும்போது இவங்க 2 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. அவனுக்கு அதை பார்த்த உடனே கொஞ்சம் லைட்டா அப்செட் ஆகுது. இருந்தாலும் மாமா வச்சே அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாரு தப்பா அப்படின்னு அவன் நினைக்கிறான். என் பொண்டாட்டியும் குழந்தை காப்பாந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாமா அப்படின்னும் போது, அடிங்க ஒய்யால, இனிமே என்னை தொட்டுக்கிட்டு பேசாத, என் பக்கத்துல கூட வராது, உன் மேல கொல்ல வெறியில இருக்கேன், உன்னை எப்ப கொல்லுவனே தெரியாது அப்படின்னு செம்மையா மிரட்டி விட்டுறான். ஐயோ, இவர் ஏன்டா இவ்வளவு காண்டாகிறாருன்ற மாதிரி இருக்கு அவனுக்கு. ஹீரோயின் எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாளா. ஏன்டி உனக்கு அந்தமான் காதல் என்ன இருக்கானே, அவனை வர வச்சுட்டே இங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஆமா அப்படிங்கிறா.
கவலையே படாத, நான் உனக்கு டிவோர்ஸ் தரவே மாட்டேன், கனவுல கூட நினைச்சு பார்க்காத, நீ என்ன பண்ணாலும் சரி நீ ஏன் கூட தான் வாழ்ந்தாகணும் அப்படின்னு சொல்லி இவன் பிளாக்மெயில் பண்றான். மறுநாள் வீட்டுல குழந்தைய வச்சுட்டு இருக்கா ஹீரோயின். அந்த டைமுக்கு டேனியல் வந்து வேணும்னே ஹீரோயின் எப்படியாவது கரெக்ட் பண்ணும் இல்லையா, அம்மா சொல்லு அப்பா சொல்லு அப்படின்னுட்டு இருக்கா. மரியாதை கையெடுத்துட்டு தள்ளி போ, நான் ஒண்ணு அந்த குழந்தையோட அம்மா கிடையாது பாத்துக்க அப்படின்னு சொல்றா. ஐயோ பேபிமா, எதுக்கு பேபிமா நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற அப்படின்னு போது, என்னது பேபி அம்மாவா, நீ சாவடிச்சவன் பாத்துக்க, இந்த மாதிரி பேசுறவெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, நீ என்ன வந்து கான்ட்ராக்ட் போட்டு நடிக்க தான் சொன்னேன், இந்த மாதிரி வேலை எல்லாம் வச்சுக்கிட்ட அப்படின்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள வச்சுவேன் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி மிரட்டுறா. கரெக்டா அந்த டைமுக்கு ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். எனக்கு ஹோட்டல்ல கொஞ்சம் செட் ஆகல, அதனால வந்துட்டு நான் திரும்பி போற வரைக்கும் இந்த வீட்டுல தான் தங்க போறேன் அப்படின்னு சொல்றான். ஐயோ மாமா, இதுவும் உன் வீடு தான், நீ எவ்வளவு நாள் வேணாலும் இங்க இருக்கலாம், இதெல்லாம் என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். நைட்டு ஹீரோயினோட ரூம் வாசல்லே நின்னுக்கிட்டு மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கான். மரியாதையா கருவை தோற, நான் இங்க இருந்து நவரவே மாட்டேன், எல்லாரும் பாப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாம ஹீரோயினும் போய் கதவை திறக்கிறா. அவன் உள்ள வந்த உடனே என்ன பண்ணேன்னா டக்குன்னு ஹீரோயினை அப்படியே தூக்கிடுறான். தயவு செஞ்சு என்னை கீழே விடு, இங்க ஆளுங்கெல்லாம் இருக்காங்க, யாருன்னா பார்த்தா ரொம்ப தப்பாயிடும் அப்படின்னு சொல்லும் போது இவன் கேட்கவே மாட்டான். உன்னை பார்க்கறதுக்காக பகலா வேலையெல்லாம் முடிச்சுட்டு எவ்வளோ அவசரமா வந்து தெரியுமா, நீ என்னன்னா போங்கிற அப்படின்னு கத்துறான். பின்ன இங்க ஃபேமிலியே இருக்காங்கன்றப்போ யாருன்னா பார்த்தா எவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்றா. ஏண்டி, உனக்காகவே நான் வந்திருக்கேன், என்னை பத்தி கவலைப்படல, அவனுக்கு யார் கூடயோ பிறந்த குழந்தைக்கு ஆயா வேலை பார்க்கறதுக்காக இங்க வந்திருக்க நீ அப்படின்னு சொல்லி திட்டுறான். நீ அப்படியே கூட வச்சுக்கோ, எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை, குழந்தை அழுதா கண்டிப்பா அவன் தூக்கிட்டு என்னோட ரூமுக்கு தான் வருவான், தயவு செஞ்சு சீக்கிரமா இங்க இருந்து போ அப்படின்னு சொல்றா. இவன் போகவே மாட்டான்ட்டு உடனே இவளுக்கு காண்டாயிடுது. நீ என்னைக்காவது என் மனசை பத்தி யோசிச்சிருக்கியா, உனக்கு வந்துட்டு நான் மட்டும்தானே தேவை, என் கூட சந்தோஷமா இருக்கணும், அது மட்டும்தானே தேவை அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு கோவம் வந்துடுது. இவ சொன்ன மாதிரி டேனியல் அந்த இடத்துக்கு வந்து நின்னுக்கிட்டு, ஆமா பாப்பா அழுது, கொஞ்சம் வாமா வாமான்னு கத்துக்கிட்டு இருக்கான். பாத்தியா, நான் சொன்னேன்ல வந்துட்டான், இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்றா. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, மரியாதையா அவன் இங்க இருந்து அனுப்பு, அவன் உன் மேல இன்ட்ரெஸ்டடா இருக்கான் அப்படின்னு சொல்லி உனக்கு கொஞ்சம் கூட தெரியலையா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஆமா, அவன் என் மேல இன்ட்ரெஸ்டடா இருக்கான், நாய் மாதிரி என் பின்னாடியே அலையிறான், எனக்கு நல்லாவே தெரியும், அது என்னோட பிரச்சனை, உன் பிரச்சனை இல்ல, அதை பத்தி நீ ஒண்ணு கவலைப்பட தேவையில்ல, நாளைக்கு வெளியில வந்து உன்னை நான் பாக்குறேன், தயவு செஞ்சு இப்ப போ அப்படின்னு சொல்லும் போது முடியாது, அவனை இங்க இருந்து அனுப்பு அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்றான். இவளுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால இவளும் என்ன பண்றான்னா, மரியாதையா இங்க வெளியில போடா, தயவு செஞ்சு என்ன தொல்லை பண்ணாத, எந்த நேரமும் 24 மணி நேரம் உன் குழந்தைக்கு ஆயா வேலை பார்க்க முடியாது என்னால அப்படின்னு சொல்றா. உனக்கு எதனா உடம்பு முடியலையா, நான் வேணா உள்ள வந்து பார்க்கவா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அவன் போகவே மாட்டான், இவனுக்கு கடி ஆகுது, அவன் போக மாட்டான். பத்தியா, அவனை போ சொல்லுன்னு இவன் சைக்கோ மாதிரி சொல்றான். அடே இப்ப நீ போறியா இல்லைன்னா நான் வந்துட்டு இங்க இருந்து வீட்டை விட்டு வெளியில போயிடுவா எங்கன்னா அப்படின்னு சொல்லி ஒரு கத்துறா. அதுக்கப்புறம் தான் ஐயோ செல்லம், அந்த முடிவுக்கு மட்டும் வந்துடாத, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிட்டு நான் இங்க இருந்து போயிடுறேன் அப்படின்னு உடனே போயிடுறான். அப்பதான் ஹீரோயின் கிட்ட ஹீரோயினை கேட்கறான் அப்படின்னு பார்த்தா, உனக்கு கொஞ்சம் கூட என் மேல அக்கறையே இல்ல, அது மட்டும் இல்லாம உனக்கு என் மேல இன்ட்ரெஸ்டும் இல்ல, அதனாலதான் நீ இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிற, நீ வந்து ஜாலியா என் கூட இருந்தா போதும்னு நினைச்சிட்ட, பணக்கார வீட்டு மருமகளா இன்னும் காசு வேணும்ன்றது மட்டும்தான் உன்னோட ஒரே குறிக்கோள் இல்ல அப்படின்னு கேக்குறான். இவளும் ஆமா, நான் ஒன்னும் உன்கிட்ட பொய் சொல்லல, முதல்ல இருந்து இதையே தானே சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு பணக்கார வீட்டு மருமகள் ஆகணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிடுறா. கோவமா கோச்சுக்கிட்டு ஹீரோ அங்க போயிடுவாருன்னு மட்டும் நினைக்காதீங்க, ஹீரோ வந்துட்டு கோவமா அழுதுகிட்டே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. அதோட மறுநாள் காலையில வந்துட்டு எல்லாரும் சாப்பிடறதுக்கு உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் ரொம்ப லேட்டா தான் வரா. எனக்கு வந்துட்டு பசி இல்லை, நான் போறேன் அப்படின்னு சொல்றா. என்னம்மா நீ இப்படி பண்றியேம்மா, ஃபாரின்ல இருந்து நான் இன்னைக்குதான் வந்திருக்கேன், என் கூட உட்காந்து சாப்பிடலாம் மாட்டியா அப்படின்னு சொல்லி வேணும்னே ஹீரோ உசுப்பேத்துறான். ஐயோ அங்கிள் சொல்லிட்டாரு உட்கார்றி அப்படின்னு சொல்லிட்டு டேனியலும் சொல்றான். இவன் வேற பொண்டாட்டி பக்கத்துல உட்கார்ந்த உடனே, என்ன ரீச்செல்லாம் உனக்கு உடம்பு எதுனா சரியில்லையா, மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு தொட்டு பாக்குறான். இதெல்லாம் பாக்குற ஹீரோக்கு செம கடியாகுது. இவன் வந்துட்டு வீட்டுல வெட்டியா இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான், ஹீரோயினை ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, நீ எப்பதான் வந்துட்டு வெட்டியா இருக்கிறத விட்டுட்டு வேலை பார்க்க போற, உனக்குன்னு ஒரு குழந்தைய வந்துடுச்சு, குழந்தைய பாத்துக்கணும்ல, அந்த பொறுப்பு எப்பதான் உனக்கு வரும், மரியாதையா வந்துட்டு பிசினஸ்க்கு நீயும் இனிமே வந்துட்டு சப்போர்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி வேலைக்கு கூப்பிடுறான். அவங்க அம்மா உடனே, கண்டிப்பா இந்த நிமிஷத்துல இருந்து அவனை கூட்டிட்டு போ, தண்ட சோரா சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ மாமா, நீ எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, நான் நிம்மதியா தானே இருக்கேன், நீயும் அம்மா வந்தா எல்லாத்தையும் பாத்துக்கிறீங்க, இதுக்கு மேல நானும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோவப்படுறான்.
அதெல்லாம் முடியாது, நீ வேலைக்கு போய் தான் ஆகணும், மாமா சொல்றது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க. ஹீரோயின் அவளோட ரூம்க்கு போறா, அதுக்குள்ளேயே முன்னாடியே போய் ஹீரோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு வந்துட்டு இவன் ரொம்ப அட்வான்டேஜ் எடுக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அது பிடிக்கவே இல்லை. நீ எப்பதான் வந்துட்டு அவனை டிவோர்ஸ் பண்ணுவேன், நான் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இதுக்கு மேலேயும் நீ அவன் கூட இருக்கக்கூடாது, என்னதான் இது நடிப்பா இருந்தாலும் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். தயவு செஞ்சு நீ இங்க இருந்து வெளியில போ ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றா. சரி சரி கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியில கதவை திறக்கிறான். பார்த்தா வெளியில புருஷங்காரன் நின்றுட்டு இருக்கான். ரெண்டு பேருமே செம்ம ஷாக்கு. மாமா நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு கேக்குறான். அது ஒண்ணும் இல்ல, நான் வந்ததுல இருந்து பாக்குறேன் உன் பொண்டாட்டி வீட்டை விட்டு வெளில போயிடுவேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காளே, அதான் என்னம்மா பிரச்சனைன்னு கேட்கலான்னு வந்தேன் அப்படின்னும் போது, ஓ அதுவா மாமா, இல்ல நாங்க ரெண்டு பேருமே ரீலோகேட் ஆகலாம்னு நினைக்கிறோம், வேற ஒரு இடத்துக்கு போய் தனியா இருக்கலாம்னு யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதான், செம காண்டாயிட்டு கதவை க்ளோஸ் பண்ணிடுறான். என்னது தனியா போய் அவன் கூட நீ கொடுத்துன்னு நடத்த போறியா அப்படின்னு சொல்லி கோவப்படும் போது, ஐயோ அவன் லூசு மாதிரி எதனா உளறான், தயவு செஞ்சு நீ அவன் சொல்றதெல்லாம் நம்பாது அப்படின்னு சொல்றா. அவனும் வெளியில நின்றுட்டு மாமா மாமான்னு பதறிக்கிட்டு இருக்கான். உடனே கதவை திறந்து என்ன சொல்றான் அப்படின்னா, ஆக்சுவலா புது ப்ராஜெக்ட் ஒன்று வந்திருக்கு இல்லையா, அதுல என்னோட அக்கா பையனை அசைன் பண்ணி விட்டுருங்க, இனிமே அவன் தான் அதை பாத்துக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவன் பாட்டு போயிடுறான் போன்ல பேசிக்கிட்டே. இவனுக்கா ஒண்ணுமே புரியல. ஐயோ புது ப்ராஜெக்டா, அதுல 1.5 வருஷம் நான் வெளியூர்ல வேலை செய்யணுமே, இங்க வரவே முடியாது, மாசத்துக்கு ஒரு வாட்டி வர்றது பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு நல்லாவே புரியுது, இவனை இவகிட்ட இருந்து தள்ளி வைக்கணுன்றதுக்காக தான் இந்த வேலையை பார்த்துட்டான். இப்பதான் ஹீரோயினோட நெக்கில் ஒரு மார்க் இருக்கிறத கவனிக்கிறான். அடி பாவி, உன் கள்ளக்காதல் என்ன இங்க வர வச்சுட்டியா, உன்னையும் அவனையும் நான் சும்மா மட்டும் விட மாட்டேன், நீ கண்டிப்பா கனவெல்லாம் காணாத அவன் கூட போய் சேர்ந்து வாழ்ந்துடலான்னு அவனை நான் தேடி கண்டுபிடிச்சு கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு கோவமா அங்க இருந்து போறான். வீரமா போனவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ கிட்ட தான் போய் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவளுக்கு கள்ளக்காதலன்னு இருக்கான், அவனை இங்கேயும் கொண்டு வந்துட்டா போல, அவன் கூட அங்க இங்கன்னு சுத்துறா, எனக்கு ரொம்ப எரிச்சலா வருது மாமா அப்படின்னு சொல்றான். டே அவளை தான் நீ லவ் பண்ணவே இல்லையே, வேற ஒரு பொண்ணை தான் லவ் பண்ணியிருக்க, உனக்கு ஏன் எரிச்சலா வருது அப்படின்னு கேட்கும் போது, அதெல்லாம் நான் பிரேக்கப் பண்ணிட்டேன், அது இல்லாம நான் தீவிரமா அவளை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறான். நீ ட்ரை பண்ற அப்படின்னா அவளை லவ் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, லவ் பண்றியான்னு கேட்டா எனக்கு அப்படியெல்லாம் சொல்ல தோணல, ஆனா அவ கூட இருக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்றான். ஏண்டா உனக்கு வெக்கமா இல்ல அப்படின்னு சொல்லி கேட்கறான் ஹீரோ. அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, காலேஜ்ல நாங்க ஒன்னா தான் படிச்சிட்டோம், ஆனா அங்க இருக்கிற ஆம்பளைங்க இருக்க எல்லா பசங்களும் இவளை எப்படியாவது கரெக்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி எந்த நேரமும் நினைச்சிட்டு இருப்பானுங்க, அப்ப நான் மட்டும் என்ன, எனக்கு மட்டும் இதெல்லாம் தோணாதான் என்ன அப்படின்னு சொல்றான். இவன் ஹீரோ செம்ம கடியில இருக்கான். இவனை டைரக்டா அவனால எதுவும் பண்ண வர முடியலையா, அதனால என்ன பண்றான்னா டைய எடுத்து உதற மாதிரி மூஞ்சிலேயே சொல்லீர்னு ஒண்ணு வச்சிடறான். அவனுக்கு பக்குன்னு ஆயிடுது. ஐயோ மாமா என்ன பண்ணிட்ட அப்படின்னு கேக்குறான். வெட்டி வேலைலாம் எதுவும் பார்க்காம நான் சொன்ன வேலையை போய் பாரு, அது மட்டும் இல்லாம நீ தேடிக்கிட்டு இருக்கிய அவளோட பாய் ஃப்ரெண்டு, அவன் ஒருவேளை உன்னை விட பெரிய ஆளா இருந்து உன்னை தூக்கி போட்டு தும்சம் பண்ணிட்டா என்ன பண்ணுவ போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்தி அனுப்பிடுறான். ஹீரோயின் ரொம்ப நாளா அந்த லெட்டரையும் போட்டோவையும் வச்சிருந்தா போல, அதை இன்னைக்கு கொளுத்தி விட்டுறா. இதுக்கு மேலேயும் கண்டிப்பா அவனால நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது, நான் தனி ஆள் இல்லை இனிமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. டேனியலும் இங்க இல்ல. ஹீரோ நைட்டு ஃபுல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு ரொம்ப லேட்டா வரான். ஹீரோயின் தான் போய் கைத்தாங்களா கூட்டிட்டு வரா. போய் தூங்குறா அப்படின்னு சொன்னா, எனக்கு தூக்கம்லாம் வரல, எனக்கு பயங்கரமா பசிக்குது, நூடுல்ஸ் செஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேக்குறான். எனக்கு பெருசா சமைக்கலாம் தெரியாது, நான் பயங்கர கேவலமான குக்கு, அது மட்டும் இல்லாம ரொம்ப கன்றாவியா இருக்கும், பரவாயில்லையா அப்படின்னு கேக்குறா. அதான் எனக்கு தெரியுமே, பரவாயில்ல போய் செஞ்சு கொண்டா அப்படின்னு சொல்றான். அந்த கன்றாவியா இருக்கிறதையும் இவன் உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்கான். அவளுக்கே ஆச்சரியம் தாங்க முடியல. டே இதை நானே 2 ஸ்பூன் கூட திங்க மாட்டேன்டா, கண்டினியூவா வாந்தி எடுப்பேன் 4 நாளுக்கு, நீ என்னன்னா இப்படி தின்னுட்டு இருக்க அப்படின்னும் போது இவன் மனசுக்குள்ள யோசிக்கிறான். எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடியே இதை நான் ஃபுல்லா சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னு. சின்ன வயசுலயே ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒருத்தர் தெரியும். இவங்க 2 பேருமே நெய்பர்ஸா இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் நான் உனக்கு நூடுல்ஸ் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி கன்றாவியா உனக்கு செஞ்சு கொடு, சாப்பிடுன்னு டார்ச்சர் பண்ணுவா. அதையும் ஹீரோ சாப்பிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பான். அந்த டேஸ்ட் இன்னமும் மாறவே இல்லை அப்படின்னு நினைக்கிறான். ஹீரோக்கு இவதான் அவ அப்படின்றது தெரிஞ்சிடுச்சு, ஆனா ஹீரோயினுக்கு இப்ப வரைக்கும் தெரியல. சடனா ஹீரோயின் ஒரே அலறா. என்னன்னு ஓடி பார்த்தா அங்க யாரோ இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றா. ஆளுங்கெல்லாம் வீட்டுக்குள்ள ஃபுல்லா தேடிட்டு போறாங்க. அப்பவும் என்ன சொல்லிட்டு போறாங்கன்னா, யாரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்க, ஆனா யாருன்னு தான் தெரியல அப்படின்றத மட்டும் கன்ஃபார்மா சொல்றாங்க. நைட்டு ஹீரோயினுக்கு செமையா பயம் வந்துடுது. அதனால ஹீரோட ரூம்க்கு நான் இந்த சோஃபாலேயே படுத்து தூங்குறேன், அவன் வேற வீட்டுல இல்ல,
நீ வந்து கட்டில படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சோஃபாலே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறா. ஹீரோயின் நல்லா தூங்கினதுக்கு அப்புறமா ஹீரோவே வந்துட்டு அவளை தூக்கிட்டு வந்து பெட்ல படுக்க வச்சிடறான். ஆனா இதுல என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னு பார்த்தா ஹீரோக்கு வந்துட்டு ஏதோ இம்பார்ட்டன்டான மீட்டிங் வந்துடுது. உடனே அவன் ஃபாரினுக்கு கிளம்புற மாதிரி ஆகுது. இருந்தாலும் பாடி கார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வீட்டுக்கு போட்டுட்டு தான் கிளம்புறான். மறுநாள் காலையில ஹீரோயின் வந்து பார்க்கும் போது ஹீரோவோட மெசேஜ் பார்த்து தான் ஹீரோ இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் வெளியில வந்து பார்த்தா மறுபடியும் அதே மாதிரி ஒரு லெட்டர் இவளுக்கு வந்திருக்கு, ஐ எம் பேக்னு சொல்லிட்டு. ஸோ அவன் ஒருத்தன் நைட்டு வந்துட்டு போனான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அவன் தான் அந்த லெட்டரை கொண்டு வந்து வச்சிருக்கான் போல. அதை பார்த்த உடனே ஹீரோயின் செம ஷாக் ஆயிடுறா. இப்பதான் அந்த வில்லனையே காட்டுறாங்க. இவன் வந்து ஜெயில இருந்து 4 வருஷம் கழிச்சு இப்பதான் வந்திருக்கான் போல. அவன் சத்தியமா சொல்றேன்டி, உன்னை கொல்லாம மட்டும் நான் விட மாட்டேன். என் மூஞ்ச இப்படி கேவலப்படுத்தின இல்லையா, உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு கொலை வெறியா இருக்கான் ஹீரோயின் மேல. அதுக்கு ஃபர்ஸ்ட் அவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, இந்த பணக்கார வீட்டுல இருக்கனால தான் அவ சேஃப்டியா இருக்கா, அந்த வீட்டை விட்டு அவளை வெளியில வர வைக்கணும் அப்படின்றது பிளான் பண்றான். அதுக்கு என்ன பண்ணிடுறான்னா, அந்த குழந்தை இவளோட குழந்தை இல்லை அப்படின்றத அவங்க மாமியாருக்கு தெரிய வர மாதிரி பண்ணிடுறான். இருக்கிற எல்லா ப்ரூஃபையும் எடுத்து வச்சு இவ குழந்தைய பேத்துக்கல, அந்த குழந்தை இவளது இல்லை அப்படின்றத தெரிய வச்சிடறான். உடனே அவங்க மாமியார் வந்து ஹீரோயினை கூப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னா, இப்போ எனக்கு புரிஞ்சிடுச்சு, நீங்க எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட ட்ராமா பண்ணியிருக்கீங்க, இதுக்கு மேலேயும் என் வீட்டு மருமகளா இருக்கிறதுக்கு உனக்கு தகுதியே இல்லை. நான் இப்போ வந்து சொல்றேன், டிவோர்ஸ் பண்ணிட்டு என் வீட்டை விட்டு வெளியில போடி, ஐயோகே ராஸ்கல் அப்படின்னு திட்டி விட்டுடுறாங்க. யாரோ ஹீரோயினை மிரட்டுறாங்க அப்படின்ற விஷயத்த ஹீரோவோட பாடி கார்ட்ஸ் வந்து அந்த லெட்டரை ஃபோட்டோ எடுத்து ஹீரோக்கு அனுப்பிடுறாங்க. ஏதோ பிரச்சனை இருக்கு சார், அவங்க சொல்ல மாட்டாங்க அப்படின்னு. இவனும் உடனே ஃபாரின் போனவன் இருக்கிற எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஆயிடுறான். ஹீரோயின் என்ன பண்றானா, நேரா போயிட்டு டேனியலை பார்க்கலாம், டேனியலை பார்த்து என்னதான்டா பிரச்சனை, எதுக்காக உங்க அம்மா இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு போறா. அவன் ஒரு ஹோட்டல் ரூம்ல தங்கியிருக்கான். அந்த ஹோட்டல் ரூம்ல பார்த்தா வேற ஒரு பொண்ணு கூட இருக்கான். அவன் ஐயோ நீ கொஞ்சம் போல அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்ச ஒரு வெளியில தள்ளிடுறான் அந்த பொண்ணு. நீ வாமா நம்ம பேசி என்ன பிரச்சனைன்றதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை ரூம்குள்ள கூப்பிடுறான். இவன் ரூம்ல ஏதோ ஒரு கேண்டில வந்து ஏத்தி வச்சிருந்திருக்கான், அதுல போதை ஆயிடும் போல. அந்த புகையில ஹீரோயின் போய் உட்கார்ந்து கொஞ்ச நேரத்துலயே அவளுக்கு தலையெல்லாம் கிருகிருன்னு சுத்த ஆரம்பிச்சிடுச்சு. இவனோட பிளான் என்னன்னா, ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், இவன் வந்து நம்ம கிட்ட இறங்கி வர மாதிரி இல்ல, இதுதான் நமக்கு சான்ஸ் அப்படின்னு யோசிக்கிறான். ஐயோ செல்லக்குட்டி, நீ தெளிவா இருக்கும் போது கொஞ்சமும் நீ என்ன புரிஞ்சிக்கவே இல்லையே, என்ன பண்றது, மாமாவை நீ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல கொண்டு வந்து நிறுத்திட்ட அப்படின்னும் போது அவனோட மாமா அங்க கதவு உடச்சிக்கிட்டு வந்துடுறான். அவளை என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு முன்னமே அவன் என்ன பண்றான்னா உளறான். ஐயோ மாமா, நான் அவளை எதுவுமே இன்னும் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றான். ஹீரோ வா போலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை தூக்கும் போது ஹீரோயின் என்ன பண்ணனா, ஹீரோக்கு டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்றா. இவன் பார்த்த உடனே அவன் கண்ணு மூவி 2 வெளில வந்து விழுந்துரும் போல. என்னடி எங்க மாமாவையே கிஸ் பண்ற அப்படின்னு சொல்லி கத்துறான். அப்பதான் ஹீரோ சொல்றான், நீ சொன்ன என் பாய் ஃப்ரெண்டு அது நான் தான், வேற யாரும் இல்லை, அந்த போய்க்கு புறம்போக்கெல்லாம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஹீரோ வந்து என்ன பண்றான் அப்படின்னா, இவனை போட்டு அடி பின்னி எடுத்துடுறான். அதுக்கப்புறம் வந்து உடனே இப்போ என்னதான் பண்ணணும் சொல்லுமாமா அப்படின்னும் போது, நீ கொஞ்ச நாளுக்கு அவளை டிவோர்ஸ் பண்ணக்கூடாது, அவளுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, அதை சொல்ல மாட்டா, என்னன்னு தெரிகிற வரைக்கும், எதனால அவ வந்துட்டு உன்னோட ஒய்ஃபா இருக்கணும்னு நினைக்கிறான்றது தெரிகிற வரைக்கும் நீ அவளை டிவோர்ஸ் பண்ணக்கூடாது, புரியுதா அப்படின்னு மிரட்டுறான். சரி ஓகே அப்படின்னு அவனுமே ஒத்துக்கிறான் பயந்துக்கிட்டு. ஹீரோயின் மயக்கத்துலேருந்து எழுந்த உடனே ஹீரோ வந்து அந்த லெட்டரை காமிச்சு, எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, நீ ஏன் சொல்லிடு என்ன விஷயன்றது அப்படின்னு கேட்குறான். ஃபர்ஸ்ட் சீன்லேயே வந்து ஹீரோ கிட்ட பணம் கேட்டு ஹெல்ப் கேட்டு வந்திருப்பா இல்லையா, அது வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஹீரோயினோட அப்பங்காரன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, ஒரு மோசமான மாஃபியா லீடர் கிட்ட காசை வாங்கிட்டு இருக்கான், கொடுக்காம வீட்டை விட்டு ஓடிட்டான். அவன் கிட்ட சிக்கிடக்கூடாதுன்ற பயத்துல தான் ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டிருக்கா. அந்த காசை வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறமும், நான் காசை கொடுத்துட்டா உன்னை விட்டுருவேன்னு எப்போ சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை விடாம ஹீரோயினை ரேப் பண்ண ட்ரை பண்றான். அந்த டைமுக்கு அவ சேஃப்டிக்காக கையிலேயே வந்துட்டு ஒரு பிளேட் மாதிரி ஒரு விஷயத்த வச்சிருந்திருக்கா. அதை வச்சுதான் இவனோட மூஞ்சில ஒரு கோடை போட்டு போலீஸ்லயும் புடிச்சு கொடுத்துட்டா. அந்த கோவத்துல தான் அவன் ஹீரோயினை பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு வெறித்தனத்தோடு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதனாலதான் நான் நிறைய பணம் இருந்தா அவன் கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம், பெரிய பணக்கார வீட்டுல இருந்தா அவனால உள்ள நுழைய முடியாதுன்ற ஒரு நினைப்பிலேயே வாழ்ந்துட்டு இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, நீ இதுக்கு மேல எதை பத்தியும் கவலைப்படாத, நான் இனிமே உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். விஷயம் எல்லாத்தையும் தெரிஞ்ச உடனே ஹீரோ என்ன சொல்றான்னா, அப்பனா நீ டிவோர்ஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்றான். மறுநாளே போயிட்டு டேனியெல்லாம் இவ்வளவு சேர்ந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் போற வழியிலேயே வந்து ஹீரோயினை அவன் கிட்னாப் பண்ணிடுறான்.
பணக்கார வீட்டில் இருந்துச்சு நான் மட்டும் உன்னால தப்பிச்சிட முடியும்னு எது வச்சு நினைச்சேன். அந்த பணக்கார வீட்டை விட்டு உன்னையே வெளியில வர வச்சேன்ல நான் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம உன்னை நான் கொல்ல போறேன்னு நினைச்சேன்னா உன்னை விட வேற பெரிய முட்டாள் யாருமே இந்த உலகத்துல இல்ல. உன்னை கொல்லலாம் மாட்டேன், கூடியே வச்சிருந்து அணுவா 100 வயசு வரைக்கும் உன்னை சித்திரவதை பண்ணிட்டு இருக்க போறேன் அப்படின்னு சொல்றான். இவனும் கதையா பேசிக்கிட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோவும் ஹீரோட ஆளுங்களும் வராங்க. இது எல்லாமே இவங்க பண்ண பிளான் தான். எப்படியும் ஹீரோயின் இவன் கிட்ட பண்ணுவான் அப்படின்றது ஹீரோக்கு தெரிஞ்ச விஷயம். அதுக்காக தான் ஹீரோயினை போய் உடனே டிவோர்ஸ் பண்ண சொல்லியிருப்பான். இவ்வளவு நேரமா பதற்றத்துல இருந்த ஹீரோயின் அப்படியே மயங்கிடுறா. அவ்வளவுதான், வீட்டுக்கு போனது மயக்கத்துல இருந்து எழுந்த ஹீரோயின் வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறா. அப்ப ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, இதுக்கு மேலேயும் வந்துட்டு நம்மளோட ரிலேஷன்ஷிப்க்கு பேரே கொடுக்காம இருக்க போறியா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஹீரோயின் அப்படியே சைலண்டாவே இருக்கா. ஏன் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி ஹீரோவே வந்து ப்ரப்போஸும் பண்ணிடுறான். ஆனால் ஹீரோயின், நீ தானே இது வரைக்கும் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த, இப்போ என்ன சடனாக கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஏன்னா ஹீரோ தான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்திருப்பான். இவ்வளோ நாள் சொன்னேன், அதுக்கும் சில ரீசன் இருக்குது. இப்போ நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதுக்கும் ரீசன் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போ நான் வந்துட்டு நீ தான் முட்டாள், ஏன்னா இவ்வளோ நாளாக நீ வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதுனால எனக்கு உன் மேலே அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டே வரல அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோ வந்துட்டு சடனாக ஃபாரினுக்கு போகணும் இல்லையா, அது என்ன அப்படின்னு பார்த்தா ஹீரோவை சின்ன வயசுலேருந்து வளர்த்த ஒருத்தர் இருந்திருப்பாரு. அவர் வந்துட்டு சாக கிடக்குறாருன்றதுக்காக தான் அர்ஜென்ட்டாக போயிருப்பான். அவரோட சொந்த பேத்தியை ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிருப்பாரு. ஆனால் எனக்கு வந்து அவன் மேலே அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி இவன் தட்டி கழிச்சிட்டு இருப்பான். அதனால தான் அவர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் சாகிற வரையில உனக்கு வந்து கல்யாணமே பண்ணிக்க கூடாது நீ அப்படின்னு சொல்லி சத்தியம் வாங்கிட்டு இருப்பாரு. இப்போ சாக போறாரு. சாக போற நேரத்துக்கு ஹீரோவை கூப்பிட்டு, நீ இவளை கல்யாணமே பண்ணிக்கலனாலும் பரவாயில்ல, இவளுக்கு வந்துட்டு சொந்தம்னு என்னை விட்டா வேற யாருமே இல்லை, தயவு செஞ்சு இவளை நீ லைஃப்ல நல்லபடியா பார்த்துக்கோ, எனக்கு அது போதும் அப்படின்னு இப்போ சத்தியம் வாங்கிட்டு செத்து போயிட்டாரு. அதோட மறுநாள் டேனியல் வந்து காஃபி ஷாப்ல ஹீரோயினை பாக்குறான். அப்ப வந்துட்டு இவகிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா, ஏய், என் மாமாவை பற்றி உனக்கு தெரியுமா, அவரை போய் நீ லவ்வெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, அவர் வந்துட்டு சும்மா அவன் கூட சுற்றிக்கிட்டு இருக்காரு, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் அவரோட பிளான்லேயே கிடையாது, அவருக்கு வந்து ஆல்ரெடி ஃபேன்ஸ் இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் இருக்கா மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து காட்டுறான். இதெல்லாம் தெரிஞ்ச உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறேன்னா ரொம்ப சோகமாக உட்காந்துக்கிட்டு சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கா. அங்க அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அந்த பேத்தி, அவ அங்க வரா. இவ பிறந்து வளர்ந்ததுல இருந்து யூஎஸ்ல தான் இருந்திருக்கா. புதுசா இப்பதான் சைனாக்கு வரா. சைனாக்கு வந்தோடனே அங்க ஒருத்தன் வந்து இவகிட்ட பிரச்சனை பண்றான். அந்த பொண்ணுமே பொடுக்குன்னு போட்டு அவனை அடிச்சு விட்டுறாளா. அங்க இருக்க எல்லாரும் சேர்ந்து வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் வந்து அவளுக்கு போய் ஹெல்ப் பண்றா. அப்ப இவங்க 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டே சரக்கு அடிக்கிறாங்க, ரொம்பவும் க்ளோஸ் ஆயிடுறாங்க. அப்பதான் இவங்க 2 பேரும் நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும் போது இந்த பேர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிக்கிறா. ஹீரோ வந்துட்டு அவங்க தாத்தாவோட சாவுக்கு போயிருப்பான் இல்லையா, அப்போ இவளை பத்தின எல்லா விஷயத்தையும் அந்த பொண்ணு கிட்ட சொல்லியிருப்பான். அப்ப அந்த பேரையும் யார் கூட சேட் பண்றான்ற விதத்தையும் பார்த்திருப்பா. ஓ, நீங்க தான் வந்துட்டு ஹீரோயோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறா. நான் தான் அவரோட ஃபேன்ஸு, என்னை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நீயாடி சக்களத்தி மொக சக்களத்தின்ற மாதிரி ஹீரோயினுக்கு அப்படி குடுமையை பிடிச்சி சண்டை போடலாமான்ற ஒரு வெறி வருது. ஆனா அதுக்கப்புறம் நடந்த எல்லா உண்மையும் வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லும் போது, அப்பனா ஹீரோ நம்மளதான் லவ் பண்றானா அப்படின்றது ஹீரோயினுக்கு இப்பதான் தெரியுது. அவளே ஹீரோக்கு கால் பண்றா. கால் பண்ணிட்டு, உங்க ஆள் செம்ம போதை, ஆக்சுவலா வந்துட்டு உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன், எக்கச்சக்கமா போதையை போட்டுட்டு என்கிட்ட பேசிக்கிட்டு இங்க மயங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றா. ஹீரோ அப்படியே பதறி அடிச்சுக்கிட்டு ஓடுறான். உண்மையான ஹீரோயினுக்கு பயங்கரமா போதை ஆயிடுச்சு. அவ வந்துட்டு எக்கச்சக்கமா குடிச்சிட்டா போல ஹீரோ மேல இருந்த காண்டில. செம்ம கடுப்பா வரான். உனக்கு ரொம்ப தாண்டி தைரியன்ற மாதிரி திட்டிக்கிட்டே தான் வரான். மறுநாள் ஹீரோயின் எழுந்த உடனே திட்டி தீக்கிறான். உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லையா, இப்படி கூட எங்கன்னா குடிப்பாங்களா யாருன்னா அப்படின்னு, எல்லாம் ஒன்னாலதான், நீ ஏன் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்றத நீ சொல்லியிருக்கணும்ல அப்படின்னு சொல்லி இவ கோவப்படுறா. உடனே ஹீரோயினை கிஸ் பண்றான். அதோட கொஞ்ச நாள் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்குது. இதோடையே இந்த டிராமாவும் முடியுது. இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.